பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நாம் எல்லோருமே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. நம்ம எல்லோருமே கர்த்தரை அறிந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லோருமே தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள்ல நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பதற்கு 1-2 நாளைக்கு முன்னாடி தான் யூதாஸ் அவன் மரித்தான், தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனான். இயேசு கிறிஸ்து பக்கத்திலே இருந்த ஒரு கள்வன் மனம் திரும்பினான், இன்னொரு கள்வன் மனம் திரும்பவில்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப ரட்சிப்பை யார் வேணா எப்ப வேணா இழந்து போக முடியும். இயேசு கிறிஸ்து பக்கத்திலே இருந்தார்னா கூட ரட்சிப்பை இழந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாக்க இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நாம் பற்றி கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 13. Matthew 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னாக்க கடைசி வரைக்கும் எப்படி நிலை நிற்க முடியும்? சோ கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா அதற்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். John 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும்னாக்க எதுல நிலைச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி ஒரு கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாததோ அதே போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ரட்சிப்பை அடைய முடியும். அப்ப யூதாஸ் போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார கடைசி வரைக்கும் அவங்க நிலைச்சிருக்கலன்றதை பாக்குறோம். காயின் போன்றவர்கள் கர்த்தருக்குள் அவர்கள் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கல. சவுல் ராஜா போன்றவர்கள் அல்லது பிழையாம் தீர்க்கதரிசி இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பைபிள் இருந்து பாக்குறோம். அப்ப ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருந்துட்டு கடைசியில பின்வாங்கி போனவங்கள நிறைய பேரை பாக்குறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பட் இந்த வசனம் மத்தேயு 24:13 நம்ம படிச்சது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதை நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிச்சு பார்த்தாக்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்குது. எதனால இயேசு கிறிஸ்து இந்த வார்னிங் கொடுக்கிறாரு அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சில உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைச்சு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைச்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கலனாக்க அந்த எல்லா மரங்களையும் வெட்டி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறது போல இந்த கனி கொடுக்கறதுக்காக ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அதுல இந்த மரம் இது 3 ஆண்டு காலமாக எந்த கனியும் கொடுக்க மாட்டேங்குது, இதை வெட்டி போட்டுடலாமா என்று அந்த தோட்டத்துக்கு எஜமானன் கேட்கிறார். அப்ப தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? இல்ல, இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னொரு ஒரே ஒரு வருஷம் பார்க்கலாம், அந்த ஒரு வருஷம் கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று அந்த ஒரு வருஷம் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கர்த்தர் அந்த மரத்துக்கு கொடுக்கிறார். அது கனி கொடுத்தாக்க கர்த்தர் அதை வச்சுக்குவாரு, கனி கொடுக்கலனாக்க அது வெட்டி அக்கினியிலே போடப்படும். இதேதான் யோவான் ஸ்நானன் சொல்லி இருக்கிறாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா நாம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். கனி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை குறித்து நமக்கு எழுதி இருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 8 வசனத்திலிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தாக்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பற்றி இயேசு கிறிஸ்து எழுதி இருக்கிறார். நீங்க சாப்பாடு இருந்தாக்க ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்க,
உங்கள்கிட்ட வந்துட்டு 2 துணிமணி இருந்தா ஒரு துணியை வந்துட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கனி கொடுத்தலை பத்தி அவர் வந்துட்டு தெளிவாவே வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆவியின் கனிகளை பத்தியும் ஆவியானவர் நமக்கு தெளிவாவே சொல்லி கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல வருவது போல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த ஆவியின் கனிகளை பத்தியும் ஆவியானவர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. ஆத்மா என்கிற கனிகளையும் நாம் ராஜ்யத்திற்காக பிடிக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று ஆத்மாக்களை வந்துட்டு பிடிக்கிறதா நம்முடைய வேலையா இருக்கு. உங்களை மனுஷரை பிடிப்போராக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அவருக்குள் நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துக்குள்ளார நிலைச்சிருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து நம்ம ரட்சிக்கப்பட முடியும். வாசிக்கலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து தெளிவாவே சொல்றாரு, அவர் தான் திராட்சை செடி, நாம் எல்லோரும் கொடிகளா இருக்கிறோம். அப்ப ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அவன் தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நம்ம வந்துட்டு கனி கொடுக்கல, அப்ப இன்கேஸ் வந்துட்டு மனம் திரும்புதலுக்குரிய கனிகள் நம்ம கிட்ட இல்ல ஆவியின் கனிகள் நமக்குள்ளார வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளோ ஆவியின் கனிகளோ ஆத்மா என்கிற கனிகளோ வந்து நமக்கு இல்லைன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலை நிற்கவில்லை என்பது இந்த வசனத்தின் மூலமாவே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடியா இருக்கிறாரு, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்கிறார் இயேசு கிறிஸ்து. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவால் அன்றி நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசுக்குள்ளார நிலைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் இயேசுக்குள்ளார நிலைச்சிருக்கணும், அவர் எனக்குள்ளார நிலைச்சிருக்கணும்னா இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஏதாவது வேலிடேஷன் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. வாசிக்கலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப நீங்க எனக்குள்ளார இருக்கிறீங்கன்னா என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளார இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு வாசம் செய்கிறார்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன்? அவர் வார்த்தையான தேவன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவனா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வந்துட்டு தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசு நம்மோடு கூட இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ளார நிலைச்சு இருக்கணும். இயேசுவின் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துல நிலைச்சிருந்து அதன்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தாக்க நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறோம். அப்படின்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல நிலைத்திருக்கணும். இதை இயேசு கிறிஸ்துவ இன்னொரு இடத்துல ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாவே சொல்றாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். ஜான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப அவருடைய உபதேசத்துல நம்ம நிலைச்சிருந்தா மட்டும்தான் அவருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும், அவருக்கு சீஷர்களா இருக்க முடியும், கனி கொடுக்க முடியும்ன்றத இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாவே சொல்லி கொடுக்கிறார். ஆனா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல இருந்து பார்க்கலாம். யோபு வந்துட்டு எவ்வளவு துன்பங்கள் வந்த போதும் கர்த்தரை அவர் மறுதலிக்கவில்லை. யோபுவின் ஆண்டவர் அவருடைய சொந்த மனைவியே வந்துட்டு, நீ எதுக்காக இவ்வளவு நாள் நீ வந்துட்டு உயிரோட இருக்கிற, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்காக இருக்கிற, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று யோபுவின் மனைவியே சொல்றாங்க. யோபுவின் மனைவியே வந்துட்டு நீ செத்து போயிரு, நீ தேவனை தூஷித்து நீ நரகத்துக்கு போயிருன்னு சொல்லி யோபுவின் சொந்த மனைவி சொன்னா கூட அவர் கர்த்தர் பேர்ல இருக்கிற அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட அவர் கைவிடவில்லை. அப்போ யோபுவை போல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதே போல ஆபிரகாம் வந்துட்டு கர்த்தர் மேல் வந்துட்டு அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று
வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்துட்டு நிறைய துன்பங்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபினுடைய மாமனார் வந்துட்டு எத்தனை முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி வந்துட்டு அவருக்கு அநீதி செய்யறாரு. இருந்தாலும் யாக்கோபு கர்த்தர் பேர்ல வந்துட்டு வைராக்கியமா இருந்ததுனால, கர்த்தர் மேல முழு விசுவாசத்தோட இருந்ததுனால கர்த்தர் வந்துட்டு யாக்கோபோடு கூட இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். யாக்கோபின் குமாரனா இருக்கிற யோசேப்ப தன்னுடைய சகோதரர்கள் வெற்று போட்டப்ப கூட, அவன் எகிப்துல போய் நிறைய துன்பங்களை அனுபவிச்சப்ப கூட, ஒரு 17 வயசு பையனாதான் அவனை வந்துட்டு விக்கிறாங்க. 17 வயசு பையனா வித்து அவன் 30 வயசுலதான் அந்த நாட்டுக்கு அதிபதியா வந்துட்டு உயர்கிறான். அந்த ஒரு 13 ஆண்டுகள், அது வாலிப வயது தான். யாரு வேணா என்ன தவறு வேணா பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வாலிப வயது தான். இருந்தாலும் பார்த்தாக்கா அவன் கர்த்தர் பெயர்ல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை நிமித்தம் வந்துட்டு கடைசி வரைக்கும் அவன் நிலைச்சிருந்ததுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அவன் மூலமா அந்த எகிப்து நாடு மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் வந்துட்டு அவன் மூலமாக போஷிக்கப்பட்டன. தன்னுடைய தகப்பனையும் அதே போல தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிற வகையில யோசேப்ப வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். அப்படின்னாக்க இந்த யோபுவை போல, ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல முடிவு பரியந்தம் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்கிற பிள்ளைகளா வந்துட்டு நாம இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 பேதுரு 1 அதிகாரம் 25வது வசனம். 1 Peter chapter 1 verse 25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாம என்றென்றைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல வந்துட்டு இருக்கணும். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தா மட்டும்தான் நீங்க எனக்குள்ளார இருக்கிறீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படின்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அப்படின்னாக்க முடிவு பரியந்தம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல வந்துட்டு இருக்கணும். பட் இருக்குதான்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம ஒரு நாள்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தூங்குற வரைக்கும் நிறைய சிந்தனைகளை நம்ம சிந்திக்கிறோம், நிறைய வார்த்தைகளை நம்ம வந்துட்டு பேசுறோம், நிறைய கிரியைகள் வந்துட்டு செய்யறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே கர்த்தருடைய வசனத்தினால் ஏவப்பட்டதா இருக்கிறதா? என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே கர்த்தருடைய வசனத்தினால் ஏவப்பட்டதாக இருக்கிறதா? என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வந்துட்டு வசனத்தினால் ஏவப்பட்டதா இருக்கிறதா? என்னுடைய ஒவ்வொரு கிரையும் அது வசனத்தினால் ஏவப்பட்டதாக இருக்கிறதா? இது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய காரியமா இருக்கிறது. அப்ப சில நேரங்கள்ல நான் வந்துட்டு இயேசுடைய வசனத்தின்படி நான் பேசுறேன், சில நேரங்கள்ல இயேசுடைய வசனத்தின்படி நான் பேசல அப்படின்னு சொன்னாக்க நாம் முழுமை அடைய வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நான் ஒரு நேரம் வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமா நடப்பேன் பிரதர், ஒரு நேரம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க மாட்டேன்னாக்க அது வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம வந்துட்டு நம்ம தாழ்மைப்படுத்தணும். ஏன்னா உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும், நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்த பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு வந்துட்டு செயல்பாடுகள் இவை எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதெல்லாம் சாத்தியமா பிரதர் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். இது சாத்தியமானா? இது சாத்தியம் தான். எப்படி இதற்கு சாத்தியமா இருக்க முடியும்? நம்ம தெய்வ பயத்தோட இருந்தோம்னாக்க போதும். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே வசனம் தெரியும். நம்ம தெய்வ பயத்தோட இருந்தா மட்டும்தான் பரிசுத்த பிள்ளைகளாக வந்து நம்மளால இருக்க முடியும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 John 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற யாரா இருந்தாலும் என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவ போலதான் நாம நடந்துக்கணும்ன்றது வந்துட்டு அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அப்படின்னாக்க அது கடைசி வரைக்கும் இல்ல, என்னால வந்துட்டு ஒரு அறகுறையா தான் இருக்க முடியுதுன்னா அதற்கும் இயேசு கிறிஸ்து உவமைகளை வந்துட்டு சொல்லியிருக்கிறார். பூரணமாக அவருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்.
ஏன்னா நம்ம விதைக்கிறவனுடைய ஓமையை வந்துட்டு வாசிக்கிறோம். இது நம்ம எல்லாருமே நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஓமை தான். ஏன்னா அந்த விதைக்கிற ஓமையில வந்துட்டு வழி அருகே விழுந்த விதைகள் என்று எழுதி இருக்கிறது. அது டக்குன்னு வந்துட்டு வளருது, அதற்கப்புறம் வந்துட்டு காஞ்சு போயிடுது. அடுத்து வந்துட்டு பறவைகள் வந்துட்டு கொத்திட்டு போற அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அதே போல வந்துட்டு பாறையின் மேல் விழுந்து அதை வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். அது கொஞ்ச காலம் மட்டும்தான் வந்துட்டு நிக்குது, அது முழுமையா வந்துட்டு கனி கொடுக்க முடியல. அடுத்து முள்ளுள்ள இடங்களை பத்தி நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். கடைசியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். இப்ப அதுல குறிப்பா வந்துட்டு இந்த நிலைத்திராதவர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நான் ஆரம்பத்துல வெளியருகே விழுந்ததை பறவைகள் உடனே வந்து தூக்கிட்டு போயிருது. அவங்களுடைய இருதயத்துல வசனம் வந்துட்டு தங்குறதுக்கு முன்னாடியே பறவைகள் வந்துட்டு அந்த விதையை வந்துட்டு தூக்கிட்டு போயிருது. பிசாசு வந்து அந்த வசனத்தை எடுத்துட்டு போயிடுறான். பட் மீதி 2 கேட்டகரி நமக்கு முக்கியம். மீதி 2 கேட்டகரி, ஒண்ணு கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், அடுத்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க வந்துட்டு கொஞ்சம் வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி பலன் கொடுக்காம போறாங்க. வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் வசனத்து நிமித்தம் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்களா? கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை வந்துட்டு இவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. சோ கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் வசனத்தை வந்துட்டு இவங்க ஏத்துக்கிட்டு, பின்னாடி வசனத்து நிமித்தம் தான் உபத்திரவம் ஏற்படுது, வசனத்து நிமித்தம் தான் வந்துட்டு துன்பங்கள் உண்டாகிறது. இவர்கள் வசனத்து நிமித்தம் துன்பமும் இடரலும் வந்துட்டு உண்டான உடனே இவங்க எல்லாருமே பின்வாங்கி போயிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாதுன்றதை கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். அதே போல முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், அவர்கள் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவர்களும் பலனற்று போகிறார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப கற்பாறையில் வந்துட்டு விழுந்த விதைகளை போல, இல்ல முள்ளுள்ள இடங்கள்ல வந்துட்டு விழுந்த விதைகளை போல கொஞ்ச நாள் மாத்திரம் வந்துட்டு இது நல்லா இருக்குது, இது நல்ல வசனம்லாம் சூப்பரா இருக்குது, நான் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையான, 2வது பிரச்சனையில இருந்து நான் விடுதலையான. இயேசு கிறிஸ்து விடுதலை அளிக்கிற தேவன் தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து விடுதலை அளிக்கிற தேவனா தான் இருக்கிறார். ஆனாலும் நம்ம வந்துட்டு உண்மை உள்ள பிள்ளைகளா கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜான் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஆமென். ஆமென். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளார நிலைக்கலான்னு என்ன நடக்கும்? வெளியே எரியுண்ட கொடியை போல வந்துட்டு எரியுண்டு உலர்ந்து போவான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோட நிலைச்சாதான் வந்துட்டு தலையோட நிலைச்சிருக்க முடியும், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தெளிவாவே சொல்றாரு, கர்த்தருக்குள்ளார நம்ம நிலைக்கணும், இல்லைன்னா வெளியே எரியுண்டு உலர்ந்து போவான். அப்ப கொடியை வந்துட்டு கட் பண்ணிட்டா என்ன நடக்கும்? அது காஞ்சு போயிடும். கடைசியில் வந்துட்டு சுட்டரிக்கப்படுவதுதான் அதன் முடிவாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோருமே நிலை நிற்கணும். அப்ப நிலை நிற்கிறதுக்கு நமக்கு எது உதவியா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி டெய்லி ஒரு பைபிள் ஸ்டடியில வந்துட்டு யாராவது ஒரு சகோதரன் மூலமா ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இல்லைங்களா? இங்கிலீஷ்ல வந்துட்டு எக்ஸார்டேஷன் இல்ல பிசீச்சிங் அப்படின்ற வார்த்தையில வந்துட்டு திரும்ப திரும்ப எக்ஸார்டேஷன் அப்படின்ற வார்த்தை வரும். தமிழ்ல வந்துட்டு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே வார்த்தையா புத்தி சொல்லுதல் என்கிற ஒரு காரியம் இருக்கும். புத்தி சொன்னான் என்று வேதத்தில் பல முறை எழுதி இருக்கிறது. அப்ப இந்த புத்தி சொல்லுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அது 1:1 தனிப்பட்ட முறையில யாருக்காவது நீங்க புத்தி சொல்லலாம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க புத்தி சொல்லிக்கலாம். இல்ல யாராவது ஒரு சகோதரன் மூலமா வந்துட்டு நமக்கு டெய்லி ஆன்லைன்ல வந்துட்டு இந்த புத்தி சொல்லுதல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆக்ட்ஸ் 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஆமென். கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அப்ப இன்னைக்கு நிலைத்திருக்கிறத குறிச்சுதான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே
ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கணும்னாக்க, அவன் இங்க பர்னபா வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்தியோக்கியா சபையில இருக்கிற எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப யாராவது ஒருத்தர் ரெகுலரா யாருக்காவது புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மன நிறைமாய் நிலைத்திருக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். நாமளும் டெய்லி வந்துட்டு பர்சனலா பைபிள் வாசிக்கணும், நாமளும் தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஜெபங்கள் வந்துட்டு செய்யணும். அதே போல நமக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு சகோதரனை சகோதரியை நம்ம அணுகும் பொழுது பார்த்தா, அவங்க தனிப்பட்ட முறையில நமக்கு வந்துட்டு புத்திமதிகள் வந்துட்டு சொல்லலாம். இல்ல ஏதாவது வந்துட்டு இந்த பைபிள் ஸ்டடி மூலமா வந்துட்டு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியங்கள் இருக்கும். நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு இந்த புத்திமதிகள், இந்த எக்ஸார்டேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆக்ட்ஸ் 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஜெப ஆலயத்துல வந்துட்டு எல்லாருமே ஒன்னா கூடி இருக்கிறத நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். எதுல நிலை நிற்கணும்? தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கணும். அப்படி நிலை கொண்டு இல்லைனாக்க கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் என்றும் இன்னொரு வசனம் சொல்கிறது. அப்ப அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்பதை வந்துட்டு வாசிக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு தன்னோட கூட இருந்த மற்ற சகோதரர்களும் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவர்கள் புத்தி சொன்னார்கள். அப்ப புத்தி சொன்னா மட்டும்தான் நிலைத்து இருக்க முடியும். நம்ம வந்துட்டு வசனங்களை வாசிக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சபையில நம்ம கூடிக்கிட்டு இருக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்குது. சபை கூடுதல் எதுக்காக? புத்தி சொல்லுதலுக்காக ஆண்டவர் சபை கூடுதல் வச்சிருக்கிறாரு. அன்புக்கும் நற்கரிகளுக்கும் நாம் ஏவப்படுவதற்காக, ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதற்காக தான் கர்த்தர் சபை கூடுதலை வச்சிருக்கிறார். இப்போ சபை கூடுதலுக்கு வந்துட்டு ஒருவர் வரல அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அவங்க புத்திமதிகளை கேட்க மாட்டாங்க. புத்திமதிகளை கேட்கலனாக்க வசனத்திலே நிலைத்திருப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். தனியா நிலைச்சிருக்கிறது வந்துட்டு அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் சபை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரீரமாகிய சபை என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப புத்திமதிகள் சொல்லி அதை வந்துட்டு காதுல தினம்தோறும் கேட்பதன் மூலமா நாம் வசனத்திலே திடப்பட முடியும். அதனாலதான் திடப்படுவதற்காக தான் அவர்கள் புத்திமதிகள் சொன்னார்கள். அந்த விசுவாசத்துல உறுதிப்படுவதற்காக தான் அவர்கள் புத்திமதிகள் சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆக்ட்ஸ் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். சீஷருடைய மனதை திடப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது. எதுல திடப்படுத்துறது? விசுவாசத்துல திடப்படுத்துறது இல்லைங்களா? சீஷருடைய மனதை விசுவாசத்திலே திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. இந்த புத்தி சொல்லுதல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல உறுதியா நிலைச்சிருக்கிறதுக்காக அவங்கள திடப்படுத்தினாங்கன்றதை வந்துட்டு பாக்குறோம். அப்ப இந்த புத்தி சொல்லுதல் எக்ஸார்டேஷன் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா சபையினுடைய பக்தி விருத்திக்கு வந்துட்டு இந்த எக்ஸார்டேஷன், இந்த புத்திமதி சொல்லுதல் இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நீங்க தனிப்பட்ட முறையில யாருக்காவது புத்திமதிகள் சொல்லலாம். யாருக்காவது வந்துட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஏதாவது உணர்த்துவாரு. இந்த கர்த்தர் உணர்த்துற காரியத்தை நீங்க தனிப்பட்ட முறையில போய் யாருக்காவது உங்க குடும்பத்தாருக்கு புத்தி சொல்லலாம். சபையில இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கு நீங்க புத்திமதிகள் சொல்லலாம். உங்க நண்பர்கள் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு நீங்க புத்திமதிகள் சொல்லலாம். புத்திமதிகள் சொல்லும் பொழுதுதான் ஏற்கனவே விசுவாசத்துல இருக்கிறவங்க அவர்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட முடியும். கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு இந்த புத்திமதிகள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இதைத்தான் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன புத்திமதிகளை வந்துட்டு நம்ம வாசிச்சோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பர்னபாவினுடைய புத்திமதிகள் வந்துட்டு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல வாசி. இதே மாதிரிதான் அப்போஸ்தலன் பேதுருவும் வந்துட்டு புத்திமதிகளை சொல்லி இருக்கிறாரு. வாசிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஆமென். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்ப தேவன் வந்துட்டு நம்மளை நிலை நிறுத்தலைனாக்கா நம்மளால நிலை நிற்க முடியாது.
தேவன் நம்மை சீர்படுத்தலைனாக்கா சீர் பொருந்தின பிள்ளைகளா இருக்க முடியாது. சீர் பொருந்துறதுக்காக தான் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவரா இருக்கிறார். தேவன் நம்மை சிறப்படுத்துகிறவர், தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் பவுல் மாறி, பர்னபா மாறி, பேதுரு மாறி சகோதரர்கள் வந்துட்டு எப்பொழுதும் சபையாரை சந்தித்து அவர்கள் ஸ்திரப்படுவதற்காக, முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்காக புத்திமதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம், ஆக்ட்ஸ் 15:32. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. புத்தி சொல்லுதல் எதுக்காக? அவர்களை திடப்படுத்துவதற்காக. கர்த்தர் வந்துட்டு காயினுக்கு புத்திமதிகள் சொன்னாரு, அவன் உடனே போய் புத்திமதியை கேட்காம கொலை பண்ணிட்டு வந்தான். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார். எதனால கர்த்தர் வந்துட்டு காயின்கிட்ட பேசுறாருனாக்க, காயினுடைய அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலினுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார் என்றதை பார்க்கிறோம். அப்ப ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன்னாக்கா ஒருவன் நன்மை செய்தான், இன்னொருவன் நன்மை செய்யல. நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யவில்லை என்றால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்க ஆபேல் என்ன செஞ்சான்? தன்னுடைய வந்துட்டு எல்லா ஆடு மாடுகள் வச்சிருந்தான். அதுல தலையீற்றுகளை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறான். அந்த தலையீற்றுகளை ஃபில்டர் பண்ணி அப்படியே அவனுக்கு திருப்தி அடையாமல் வந்துட்டு அடுத்து வந்துட்டு 2வது ஃபில்டரிங் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அதுல கொழுமையானவைகளை வந்துட்டு எடுக்கிறான். ஒண்ணு வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அந்த எல்லாமே முதற் பலன்களா இருக்கிற தலையீற்றுகளை எடுக்கிறான். 2வது வந்துட்டு அதுலயுமே கொழுமையானவைகளை வந்துட்டு எடுக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து அவன் கர்த்தருக்கு பெஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குறான். அப்ப கரெக்டா நன்மை செஞ்சான். அந்த நன்மை செய்ததுனால அவனுடைய காணிக்கையை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஆனா ஒருவன் அவனுடைய சகோதரனா இருக்கிற காயின் வந்துட்டு ஏதோ என்ன இருக்குதோ இருக்கிறதுல கொஞ்சத்தை போய் கர்த்தருக்கு கொடுப்போம், இது ஒரு கடமையா இருக்குது அப்படின்னு சொல்லி மன உற்சாகமாய் அந்த காணிக்கை அவன் செலுத்தவில்லை. உற்சாகமா செலுத்தாத கர்த்தர் என்னைக்குமே இன்டென்ஷன் பாக்குறாருங்க. போன வாரம் பைபிள் ஸ்டடியில நம்ம அதை தான் வந்துட்டு நல்லா டீட்டெயில்டா பார்த்தோம். ஒரு நன்மை செஞ்சா கூட அதை பிடிச்சு போய் செய்யறோமா, சந்தோஷமா செய்யறோமா, முழு இருதயத்தோட செய்யறோமா, அந்த இன்டென்ஷன் தான் கர்த்தருக்கு தேவை. அதனாலதான் ஏழைகளுக்கு நீ சாப்பாடு போடும் பொழுது நீ தாரை ஊதுவியாதேன்னு சொல்லி சொல்றார். நீ தாரை ஊதுவித்தாயானால் உன்னுடைய பலன் வந்துட்டு அங்கவே வந்துட்டு உனக்கு கிடைச்சாச்சு. உனக்கு நித்திய ஜீவனுக்கு செல்ற அந்த ஒரு நேரத்துல உனக்கு பலன் கிடைக்காது. ஜட்ஜ்மெண்ட் டே எனக்கு உனக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப எதை செய்தாலும் வந்துட்டு முழு இருதயத்தோடு மனோ வாஞ்சையாய் வந்துட்டு உற்சாகத்தோடு வந்துட்டு கர்த்தருக்கு நாம் செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப அநேக வார்த்தைகளினால் வந்துட்டு அவர்கள் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று அவர்களை திடப்படுத்தினார்கள் என்பதை வாசிக்கிறோம். அப்ப இந்த புத்தி சொல்லுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இது நீங்க மற்றவங்களுக்கு புத்தி சொன்னாலும் நல்ல காரியம்தான். இல்ல நீங்க வந்துட்டு மற்ற சகோதரர்கள் புத்திமதிகளா கேட்டாலும் அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனாலும் நாம் காதல கேட்கிற பிள்ளைகளா இல்லாமல் அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15:41, ஆக்ட்ஸ் 15:41. சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்பதை வாசிக்கிறோம். இன்னைக்கு இதைத்தான் நம்முடைய சகோதரர்கள் வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கர்நாடகாவில் இருக்கிற போதிக்கிற சகோதரர்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிற போதிக்கிற சகோதரர்களோ வாரம் வாரம் எதையாவது ஒரு சபையை போய் அவர்கள் சந்தித்து, நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு போதிக்கிற சகோதரன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடுகை அன்னைக்கு அவர் இருக்க மாட்டார். அவரோ அவருடைய குடும்பங்களில் ஒரு சில சகோதரர்கள் ஒரு 2 பேர் இருக்க மாட்டாங்க, இல்ல 2 குடும்பம் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் சபைகளை வந்துட்டு திடப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுல வந்துட்டு டைம் போனாலும் பரவாயில்ல, எஃபர்ட் போனாலும் பரவாயில்ல, அவங்க பர்சனலா இதுக்கு பணம் செலவு பண்ணி போறாங்க. இருந்தாலும் இந்த சபைகளை திடப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த சபைகள் திடப்படுத்துவது எதனால அப்படின்னாக்க கர்த்தருடைய வசனத்தினால. இந்த கர்த்தருடைய வசனங்களை சொல்லி புத்திமதிகள் சொல்லும் பொழுது கேட்பவர்களுக்கு அது பக்தி விருத்தியாக அமையும். கேட்பவர்கள் திடப்படுவார்கள். அவர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அப்படின்னாக்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்ற ஆத்மாக்களை புத்திமதிகளை சொல்லி கர்த்தருடைய வசனங்களை சொல்லி திடப்படுத்தி முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணும். அவங்க வீட்டுல எதுவும் வியாதி இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, என்ன இது வந்துட்டு எந்த வசனத்தை சொன்னாக்க சார்ட் அவுட் ஆகும், இது எல்லாத்தையுமே அந்த சொல்யூஷனுக்குரிய வசனங்களை அவர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ரீசெண்டா கூட ஒரு சகோதரன் வந்துட்டு எனக்கு தோள்பட்ட வலி,
அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்ன பொழுது கர்த்தர் தெளிவா ஒரு வசனத்தை வந்துட்டு உணர்த்தினார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்ப கர்த்தத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கவர்மெண்ட் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அப்ப நாமளும் வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்யறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ராஜ்யத்தின் பணிகளை வந்துட்டு செய்யறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்கேஸ் ராஜ்யத்தின் பணிகள் நம்முடைய தோல் மேல் கர்த்தர் வந்து நமக்கு சுமத்தி இருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. செய்யலைனாக்க தோள்பட்ட வழி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த சகோதரன்ட்ட இதை வந்துட்டு ஷேர் பண்ணப்ப ஓகே, அப்ப இதுதான் வந்துட்டு காரணம்ன்றதை கர்த்தர் வந்துட்டு உணர்த்துறாரு. நம்ம இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி இம்மீடியட்டா இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். அப்ப ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு வசனமே கர்த்தர் வந்துட்டு சொல்யூஷனா வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னாக்க நம்ம அந்த வசனங்களை, சொல்யூஷனுக்குரிய வசனங்களை நம்ம தேவைப்படுற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நம்ம சொல்லும் பொழுது பார்த்தாக்க விடுதலை என்பது இன்ஸ்டன்டாவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப இந்த புத்தி சொல்லுதல் என்பது ரொம்ப கேஷுவலாவே நடக்கலாம். நீங்க போன்ல புத்திமதிகள் சொல்லலாம், நேர்ல சந்திக்கும் பொழுது யாருக்காவது நீங்க புத்திமதிகள் சொல்லலாம். திடீர்னு ஒரு 2 பேர் 3 பேரை நீங்க பாக்குறீங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை வைத்து புத்திமதிகள் சொல்ல முடியும். புத்திமதிகள் சொன்னா மட்டும்தான் முடிவு பரியந்தம் அவர்கள் நிலைத்து நிற்க முடியும். அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும்னா அந்த புத்திமதிகளை கேட்கிறது மட்டும் இல்லாம அதன்படி செய்கிற பிள்ளைகளா நாம இருக்கணும். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 18:23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். ஆமென். கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பெருகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். இன்னைக்கும் சகோதரர்கள் வந்துட்டு பல சபைகளுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அது திண்டுக்கல் சபையா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற வந்துட்டு அது சேலம் சபையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு தஞ்சாவூர் சபை, இப்படி சபைகளை எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து திடப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். சீஷர்களும் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு போகலாம். ஒரு ஊர்ல இருக்கிற சீஷர்கள் வந்துட்டு ஒரு போதிக்கிற சகோதரன் போகும் பொழுது சேர்ந்து அவங்களும் கிளம்பி போய் வந்துட்டு அந்த சபையை வந்துட்டு திடப்படுத்திட்டு வந்துட்டு வரலாம். இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு முக்கிய காரணம். யாரெல்லாம் வந்துட்டு ஒரு சபையில திடப்பட்ட சீஷர்களா இருக்கிறாங்களோ, நல்லா ஆக்டிவா ஊழியம் செய்கிற சகோதரர்களா இருக்கிறாங்களோ, தாராளமா அவங்க வந்துட்டு வெளியில புறப்பட்டு போய் மற்ற சகோதரர்கள் போகும் பொழுது ஒன்னா சேர்ந்து போய் மற்ற சபைகளை திடப்படுத்திட்டு வர்றதுக்கு இதற்காக தான் கர்த்தர் நமக்கு வசனங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதற்காக தான் கர்த்தர் வந்துட்டு நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். நம்மளை திடப்படுத்துறது நமக்காக மட்டும் இல்லைங்க, நம்மை திடப்படுத்துவதற்கு, மற்றவர்களை நம்ம வசனத்துல உறுதிப்படுத்துவதற்காக தான் நம்மை அவர் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Thessalonians 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். தீமோத்தேயுவை எதுக்காக அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். அப்போ உங்களை வந்துட்டு திடப்படுத்துறதுக்காக, விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக, இதுக்காக தான் நாங்க வந்துட்டு தீமோத்தேயுவை அனுப்பினோம். அப்பதான் நீங்க கடைசி வரைக்கும் வசனத்துல நிலை நிற்க முடியும் அப்படிங்கிறத கர்த்தர் தெளிவாவே எழுதுறார். அப்ப அடிக்கடி யாராவது வசனம் தெரிந்த சகோதரர்கள் அவங்க வந்துட்டு சபையை சந்திச்சு, வெளியூர் சபைகளை வந்துட்டு அடிக்கடி சந்திச்சு அவங்களை திடப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்குது. அப்படின்னா இந்த புத்தி சொல்லுதல் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். சபைகளில் அது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல புத்தி சொல்றதா இருக்கட்டும், டெய்லி ஆன்லைன்ல புத்தி சொல்லுதலா இருக்கட்டும், இந்த புத்தி சொல்லுதல் இருந்தா மட்டும்தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய வசனங்களிலே நம்மால் நிலைத்திருக்க முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். Hebrews 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல். ஆமென். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. யூதாஸ் வந்துட்டு கடைசி நேரத்துல பாவத்தின் வஞ்சனையில கடினப்பட்டு போனான். 30 வெள்ளிக்காசுக்காக அவன் மகிமையின் கர்த்தரை அவன் வந்துட்டு மறுதளிச்சான், காட்டி கொடுத்தான்றதை பாக்குறோம். இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். எதுக்காக புத்தி சொல்லணுமா? யாருமே யூதாச போல கடைசி நேரத்துல பாவத்தின் வஞ்சனையில கடினப்பட்டு போகக்கூடாது. பாவத்தின் வஞ்சனையில கடினப்பட்டு யூதாச போல பின்வாங்கி போகக்கூடாதுன்றதுனாலதான் இன்று எனப்படும் அளவும். இன்னைக்கு டைம் இருக்குதா? ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்தா யாருக்காவது புத்தி சொல்லலாம். நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னாக்க இது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே புத்தி சொல்லிக்கிறீங்களா? என் இருதயமே, நீ வந்துட்டு ஏசப்பா மேல வந்துட்டு விசுவாசமா இரு. எப்பொழுதுமே நீ ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே முதல்ல புத்தி சொல்லிக்கணும். நாம கரெக்டா நடந்துட்டு அதன் பிறகுதான் மற்றவங்களுக்கும் புத்தி சொல்லணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. முதல்ல உன் கண்ணுல இருக்கிற வந்துட்டு அந்த தூசி எடுத்தேனாதான் அப்பதான் உனக்கு கண்ணு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு வந்துட்டு கண்கள் வந்துட்டு தெளிவாகிறதுக்கு உன்னுடைய கண்ணில் இருக்கிற தூசியை நீ எடுத்து போடுன்னு சொல்லி சகோதரனுக்கு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நமக்கு நாமளே கர்த்தருடைய வசனங்களை கொண்டு புத்தி சொல்லி கொண்டு நம்ம வந்துட்டு கீழ்ப்படிந்த பிறகு நம்ம மற்றவர்களை பலப்படுத்துகிற பிள்ளைகளா திடப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 10:25 வசனம். Hebrews 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். சபை கூடுதல் என்பது எதற்காக? இதுக்கு முந்தின வசனம் சொல்றது போல அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படுவதற்கு நம்ம அதுக்காக தான் சபையாக கூடுகிறோம். ரெண்டாவது வந்துட்டு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்காக தான் சபையாக கூடுகிறோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எந்த நாள் சமீபித்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நாள் சமீபித்து வருகிறது. எவ்வளவு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நாள் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப நாட்கள் நெருங்க நெருங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அதிகமாக புத்திமதிகள் சொல்ல வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையினால வந்துட்டு நீங்க 2 வருஷமா விசுவாசிக்கிறீங்களா? 5 வருஷமா விசுவாசிக்கிறீங்களா? நீங்க 5 வருஷம் 10 வருஷமா இயேசுவின் வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க அதிகமா புத்தி சொல்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னாக்க நீங்க அதிகமா வந்துட்டு இயேசுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க அதிகமாக புத்திமதிகள் மற்றவர்களுக்கு சொல்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Peter 5:12. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு இருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் பேதுரு என்ன பண்றாரு? அவர் புத்தி சொல்றதுக்காக ஒரு கடிதம் எழுதுறார். புத்தி சொல்லும்படிக்கும் நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி. அப்ப நீங்க புத்தி சொல்லணும்னாக்கா ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ்ல கூட புத்தி சொல்ல முடியுங்க. ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ நம்ம இந்த காலத்துல லெட்டர் எழுதுற பழக்கம்னா நமக்கு அதிகமா வந்துட்டு கிடையாது. ஒரு இமெயில் மூலமா நீங்க புத்தி சொல்லலாம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்துட்டு நம்மளால புத்தி சொல்ல முடியும். இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு இந்த வசனங்களை கொஞ்சம் பிடிச்சுக்குங்க அப்படின்னு நம்மளால புத்தி சொல்ல முடியும். ஒரு போன்ல வந்துட்டு நம்மளால புத்தி சொல்ல முடியும். ஆண்டவர் வந்துட்டு நமக்கு புத்தி சொல்வதற்கு பல வகையான வழிகளை வந்துட்டு வச்சிருக்கிறார். அப்படின்னா புத்தி சொல்லுதல் வந்துட்டு நமக்கும் அவசியமானது, மற்றவர்களுக்கும் அவசியமா இருக்கிறது. முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில நம்ம நிலைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய வசனத்துல நிலைக்கணும்னு சொன்னாக்க, முதல்ல நான் கர்த்தர் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டுட்டு நான் மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லுகிற ஒரு சகோதரன் சகோதரியா இருக்கணும். இந்த புத்தி சொல்லுதல் வந்துட்டு மேடையில பிரசங்கம் பண்ற காரியத்தை மட்டும் கர்த்தர் இங்க பேசல. நீங்க தனிப்பட்ட முறையில யார வேணா எப்ப வேணா புத்திமதிகள் சொல்லி திடப்படுத்த முடியும். வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். Romans 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்திருக்கிறாரோ அந்த வரங்களை வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும். ஒரு சிலருக்கு நல்லா புத்தி சொல்லக்கூடிய கிருபையை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருப்பார். அப்படின்னா நல்ல எக்ஸார்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு இருக்குதா? அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கிருபை இருந்தாக்க நல்ல வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுங்கள். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். நமக்கு என்ன கிருபையை கர்த்தர் அளித்திருக்கிறாரோ அந்த கிருபையை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று முழு இருதயத்தோடும் பயன்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். Acts 19:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். ஆமென். பவுல் 3 மாசம் எதை சொல்லி புத்தி சொல்லி கொண்டு வந்தாருன்றதை பாக்குறோம். 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வந்துட்டு பேசி புத்தி சொன்னான். பரலோக ராஜ்யத்துல போகணும்னு சொன்னா முதல்ல அடிப்படையா நமக்கு என்ன தேவை? மனம் திரும்புதல் வந்துட்டு தேவை. அப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார்.
அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்துல முதல் வார்த்தையே மனம் திரும்புதல் தான். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னு சொன்னா அடிப்படையே மனம் திரும்புதல் தான். அப்ப எல்லா பாவங்களிலிருந்தும் மனம் திரும்பணும். அதனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வந்துட்டு முதல் 2 வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான 6 உபதேசங்கள் இருக்கும். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அடுத்து 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அடுத்து கைகளை வைக்குதல், நித்திய நியாய தீர்ப்பு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இதை போன்ற ஒரு 6 காரியங்களை வந்துட்டு அடிப்படை உபதேசங்களாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அடிப்படை உபதேசங்கள் வந்துட்டு இதுல நம்ம நிலைச்சிருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணிதான் புத்தி சொல்லி கொண்டு வந்தான். அப்படின்னாக்க இந்த அடிப்படையான 6 விஷயங்களை சொல்லிதான் அஸ்திபாரம் போட முடியும். ஏன்னா அந்த டீச்சிங்கு பேரே அஸ்திபாரம் என்று வேதமே சொல்லி கொடுக்கிறது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அடுத்து வந்துட்டு நித்திய நியாய தீர்ப்பு, கைகளை வைக்குதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், இவை எல்லாமே என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப இந்த அஸ்திபாரமே வந்துட்டு இந்த 6 விஷயம்தான். இந்த அஸ்திபாரம் இருந்துச்சுன்னா அதற்கு மேல வந்துட்டு நீங்க எத்தனை மாடிக்கு வேணா உங்களுடைய விசுவாசமாகி அந்த மாளிகையை வந்துட்டு கட்ட முடியும். அப்ப இந்த 6 விஷயத்துல ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னு சொன்னா அட்வான்ஸ்டா பைபிள்ல இருந்து எதெல்லாம் கத்துக்கலாமா எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆக்ட்ஸ் 20:30. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் கண்ணீரோடே இடைவிடாமல் நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை. இதுவும் எபேசு சபை தான். அந்த 3 மாசமும் எபேசு சபை தான். நம்ம அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல படிச்ச அந்த 3 மாதம் என்பது அதுவும் எபேசு சபையில நடந்த காரியம்தான். இங்கேயுமே எபேசு சபையின் மூப்பர்களை கூப்பிட்டு தான் அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு நான் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்படின்னாக்க மற்ற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் வந்துட்டு வேணும். அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு எப்படி புத்தி சொல்றாரு? கண்ணீரோட புத்தி சொல்றாரு, இடைவிடாமல் புத்தி சொல்றாரு, இரவும் பகலும் புத்தி சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இரவும் பகலும் புத்தி சொல்வதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? கண்ணீரோட ஒரு ஆத்மாவுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சுட்டு கர்த்தர் சொல்கிற காரியத்தை அந்த ஆத்மாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இடைவிடாமல் கான்ஸ்டன்டா வந்துட்டு மற்றவங்களை வழிநடத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? ரெடியா இருந்தாக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். வாசிக்கலாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமன்ஸ் 15:14. என் சகோதரரை, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களா இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப ஒருவருக்கொருவர் என்பது சபைக்குள்ளார நீங்க திடீர்னு வந்துட்டு ஒரு சகோதரனை சந்திக்கிறீங்க, ஒரு சகோதரியை சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் தேவைன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துறாரு. உணர்த்தும் பொழுது புத்திமதிகள் சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஐயோ நம்ம எல்லாம் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம கூச்சப்படுறோமா? அதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு குணாதிசயம். நாமெல்லாம் பேசினா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம பேசித்தான் வந்துட்டு ஆகணும். அப்ப ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்பது வந்துட்டு இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. இது வந்துட்டு போதிக்கிற சகோதரர்கள் மட்டும்தான் புத்தி சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க சபையில வந்துட்டு யாராவது ஒரு சகோதரன் சகோதரி கிட்ட நீங்க போன்ல பேசலாம், நேர்ல சந்திக்கலாம். சபை கூடுதல பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் தேவையான புத்திமதிகளை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு ஆலோசனையாக கொடுப்பார். கர்த்தர் ஆலோசனையாக கொடுக்கிற புத்திமதிகளை நம்ம அவங்கள்ட்ட சொல்லித்தான் வந்துட்டு ஆகணும். அதுக்கு முதல்ல கர்த்தர் ஆலோசனை கொடுக்கணும்னா நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க ஒரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நீங்க சபையினருக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன புத்திமதிகள் சொல்லணும் அப்படின்றத தெளிவாவே உணர்த்துவாரு. நம்ம அதிகமா வந்துட்டு ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கலன்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன புத்திமதிகள் சொல்றது அப்படின்றது கூட நமக்கு தெரியாமலே இருக்கும். அப்ப அடிப்படையா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பக்தி விருத்தி உண்டாகிறது மாதிரி முதல்ல நான் புத்திமதிகளை கேட்கணும், கர்த்தர் சொல்கிற புத்திமதிகளை. 2வது மற்றவர்களுக்கும் புத்திமதிகள் சொல்றதுக்காக நான் முதல்ல அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு கர்த்தர்ட்ட கேட்கும் பொழுது என்ன புத்திமதிகள் சொல்லணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு நிச்சயமா உணர்த்துவார். அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசிட் அடிப்படையில ஒண்ணு இருக்குதுங்க. இந்த புத்திமதிகள்லாம் வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அது என்னன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமென். முதல் காரியமா மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான்.
இங்க பேதுரு பெந்தகோஸ்தே அன்னைக்கு வந்துட்டு சொல்ற முதல் புத்திமதியே என்னன்னாக்க, நீ முதல்ல வந்து இந்த கீழ்ப்படியாத கூட்டத்தை விட்டு விலகி இருப்பா அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாத கூட்டத்தை விட்டு விலகுண்டார். இன்னைக்குமே அநேகருக்கு அவங்க போற வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு சத்தியமில்லாத இடங்கள்னு வந்துட்டு தெரியும். தெரிஞ்சுமே அங்கேயேதான் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு இங்க நீங்க வந்துட்டு நம்ம ஒண்ணா சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க ப்ரேயருக்கு வரீங்களா? அப்படின்னு கூப்பிட்டா கூட இல்ல. நான் வந்துட்டு சண்டே ஆனாக்க ஒரு சர்ச்சுக்கு தான் போவேன்னு சொல்லி சத்தியம் இல்லாத வந்துட்டு இடங்களுக்கு அநேகர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. முதல் காரியம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும்னாக்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா முதல் காரியமா மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்வது இது பேசிக்கான ப்ரீ ரெக்விசிட்டா இருக்குது. இல்ல இங்கேயும் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இங்க வீட்டு சபைக்கு வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்கு, இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும் இல்லையா, இல்ல அவங்க கல்ற கொடுப்பாங்கன்னு சொல்லி கட்டட சபைகளுக்கு போறது. கர்த்தர் தெளிவாவே யாக்கோபு 1:8 சொல்றாரு, இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமணம் உள்ளவன் தேவனிடமிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இங்க ஒரு கால் வச்சிருக்கிறேன், அங்க ஒரு கால் வச்சிருக்கிறேன்னாக்க, அதனாலதான் கர்த்தர் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிற, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் ஒண்ணு குளிராயாவது அல்லது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தேன்னு சொன்னாக்க உன்னை வாந்தி பண்ணி போடுவென்றார். முதல் காரியமா கள்ள சபைகளை விட்டு நாம் வெளியேற வேண்டும். கள்ள போதவர்களோடு இருக்கிற அந்த தொடர்பை வந்துட்டு துண்டிச்சு நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான வந்துட்டு முறையில வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். வாசிக்கலாம் ரோமர் 16:17. ரோமன் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப கர்த்தர் சொல்ற புத்தி என்னது? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாவே வந்துட்டு தன்னுடைய ஆவியின் மூலமா கத்து கொடுத்திருக்கிறாரு, எது சரி எது தவறுன்னு சொல்லி. அதற்கு விரோதமா வந்துட்டு சபைக்குள்ளேயோ சபைக்கு வெளியிலேயோ யாராவது பிரிவினைகளையோ இடரல்களையோ உண்டாக்குனாங்கன்னா முதல்ல என்ன செய்யணுமா, அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப சரியான உபதேசத்தை கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. சரியான வந்துட்டு உபதேசத்தை வந்துட்டு கர்த்தர் கத்துக் கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு விரோதமா யாராவது வந்துட்டு சொன்னாங்கன்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். அவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி தேவன் நமக்கு கட்டளையாக எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:10. 1 Corinthians chapter 1 verse 10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு சொல்லப்படுகிற புத்தி என்னது? சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசும். சகோதரர்னா இங்க ஒரு சபையை பத்தி தான் வந்துட்டு கர்த்தர் பேசுறார். சபையில இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணுமா, நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஒரு சபையில இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணுமா, அவர்கள் வந்துட்டு ஏக மனதா இருக்கணும், ஒரே சிந்தனையா வந்துட்டு இருக்கணும், ஒரே காரியத்தை பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும், எல்லாருமே சீர் பொருந்தி இருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அதுக்கு முதல்ல வந்துட்டு சபை என்பது என்னது? அது பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் வந்துட்டு ஒரு சபை இல்லைங்களா? அப்ப குடும்பத்துல இண்டிவிஜுவலா வந்துட்டு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ஏக சிந்தையா நம்ம இருக்கிறோமா? நம்ம வந்துட்டு ஏக மனதா வந்துட்டு குடும்பத்துக்குள்ளார வந்துட்டு இருக்கிறோமா? சீர் பொருந்தின பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல வந்துட்டு கணவன் ஒரு மாதிரி சிந்திக்கிறாரு, மனைவி ஒரு மாதிரி சிந்திக்கிறாரு, இவங்க 2 பேரும் வெவ்வேறு காரியத்தை சிந்திச்சு வெவ்வேறு காரியத்தை வந்துட்டு செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இவங்க இருக்கிறாங்களா? அப்ப குடும்பங்கள் ஒன்னொன்னு வந்துட்டு கரெக்டா ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க கணவனும் மனைவியும் பிள்ளைகள், அப்ப சபை ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏக சிந்தையில வந்துட்டு வந்துடும். அப்படின்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய இருதயம், 2வது கவனிக்க வேண்டியது வந்துட்டு குடும்பம், 3வது கவனிக்க வேண்டியது சபை. இந்த 3 இடத்துலயும் நம்ம சரியா இருக்கணும்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ தன்னுடைய இருதயத்துல கர்த்தருக்கு நல்லா வந்துட்டு கீழ்ப்படியணும். இருதயத்துல கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாக்க 2வது நம்ம கவனிக்க வேண்டிய இடம் வந்துட்டு நம்முடைய குடும்பம். குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளா சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்து அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏக சிந்தையாக வரும் பொழுது அடுத்த சபை முழுவதும் ஏக சிந்தனையாக ஏக யோசனையாக ஒரே காரியத்தை பேச முடியும். எல்லோருமே சீர் பொருந்தியவர்களா இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 திமோத்தி 4:13. 1 Timothy 4:13.
நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஆமென். பவுல் திமோத்தேயுவுக்கு கொடுக்கிற மெயின் அட்வைஸ் என்னது? நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும், பைபிள வாசி விட்டுறாத, புத்தி சொல்லுகிறதிலும், அதை என்ன வாசிக்கிற நீ முதல்ல கீழ்ப்படிஞ்சிட்டு மற்றவங்களுக்கு புத்தி சொல்லு, உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்ப எதை குறித்து ஒரு சபையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? எல்லாருமே பைபிள் வாசிக்கணும், புத்தி சொல்லுகிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும், உபதேசிக்கிறதுல வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் எல்லோருமே ரட்சிப்புக்குள்ளார வர முடியும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். நம்ம ஏற்கனவே வந்துட்டு முந்தின வசனத்துல 1 கொரிந்தியர் 1:10 பார்த்தது போல ஏக மனதா இருக்கணும், ஏக யோசனையா இருக்கணும், ஒரே காரியத்தை பேசணும். இது ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்குள்ளார நடக்கணுங்க. இது குடும்பத்துக்குள்ளார நடந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா சபையில வந்துட்டு நடக்கும். குடும்பத்துக்குள்ளார கர்த்தர் வந்துட்டு சில புத்திமதிகளை சொல்றார். இன்ஃபேக்ட் வந்துட்டு கப்பல்ஸுக்கு, கணவனுக்கு தனியா, மனைவிக்கு தனியா புத்திமதிகள் சொல்றாரு. அதுல ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், டைட்டஸ் 2:5. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயது உள்ள ஸ்திரீக்கு புத்தி சொல்லு. கர்த்தர் இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்வதற்காக சில முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை சபையில வச்சிருக்கிறார். சோ இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்வதற்காக முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை வச்சிருக்கிறாரு. அந்த முதிர் வயதுள்ள ஸ்திரீகள்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லி திமோத்திக்கு சொல்லப்படுகிறது. இந்த இளம் வயதுள்ள ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், இவர்கள் கற்புள்ளவர்களா இருக்கணும், வீட்டில் தரித்திருக்கிறவர்களா இருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இதுக்குதான் வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் போய் இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லணுமா? இளம் வயதுள்ள ஸ்திரீகள் அதை கேட்டுட்டு கரெக்டா நடக்கணுமா? அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி எப்படிங்க வருது? இது வசனத்தின் மூலமா தான் தெளிந்த புத்தி வருது. இல்லாட்டினா வந்துட்டு வசனத்தையே ராங்கா இன்டர்பிரேட் பண்றவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், கற்புள்ளவர்களா இருக்கணும், வீட்டில் தரித்திருக்கிறவர்களா இருக்கணும். பெண்கள் வேலைக்கு போறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இருக்காதுங்க. இது கொஞ்சம் கேட்கறதுக்கு கான்ட்ரவர்ஷியலா வந்துட்டு இருக்கலாம். பைபிள்ல வந்துட்டு பெண்கள் வேலைக்கு போற ஒரு காரியம் வந்துட்டு கர்த்தர் அதிகமா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஆண்களுக்கு ஈக்குவலான அவர்கள் பலவீன பாண்டம் என்று வேதமே சொல்கிறது. உங்களுடைய சரீரமே வந்துட்டு கொஞ்சம் ஆண்களோட கம்பேர் பண்றப்ப பலவீனமானதான். ஒரு அவசியத்துக்காக சில நேரம் எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, ஒரு அத்தியாவசியத்துக்காக நான் வேலைக்கு போறேன்னு ஒரு சகோதரி சொன்னாக்க கர்த்தர் நிச்சயமா வந்துட்டு அனுமதிப்பாரு. இல்ல அத்தியாவசியம் இல்ல, எங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், நாங்க ஒரு லக்ஸுரிக்காக தான் வேலைக்கு போறோம்னு சொல்லி ஒரு சகோதரி வேலைக்கு போனாங்கன்னா அது நிச்சயமா அந்த சம்பாத்தியமே அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வந்துட்டு இருக்காது. குறிப்பா இதனால வந்துட்டு பார்த்தாக்க அநேக குடும்பங்கள்ல குழப்பங்கள், சண்டைகள் வந்துட்டு, வாக்குவாதங்கள் கணவன் மனைவி மத்தியில வந்துட்டு இருக்குது. சோ வசனம் தெளிவா இருக்குது. சகோதரிகள் வந்துட்டு வீட்டிலே தரித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசிய தேவைகள் இல்லைனாக்க சகோதரிகள் வந்துட்டு வீட்டிலே தரித்திருக்கிறவர்களா இருப்பது அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியமா இருக்கிறது. சோ இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு சகோதரி இருந்தாக்கா அந்த குடும்பம் நிச்சயமா ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பமா இருக்க முடியும். குறிப்பா வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துல சகோதரிகளுக்கு ஒரு பெரிய பங்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி இருந்தாக்க பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்றும் வேதம் சொல்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து, அன்புள்ளவர்களா இருந்து, கற்புள்ளவர்களா இருந்தாக்க பிள்ளை பேட்டினாலே ரட்சிக்கப்படுவாள். பிள்ளைகளுக்கு நற்காரியத்தை கற்றுக் கொடுக்கறதன் மூலமாவே ஒரு சகோதரி ரட்சிப்புக்குள்ளார வர முடியும்னு வேதம் சொல்கிறது. இதே மாதிரி சகோதரர்களுக்கும் கர்த்தர் வந்துட்டு நல்ல அட்வைசஸ் பைபிள்ல இருந்து கொடுக்கிறார். வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரைக்கும். டைட்டஸ் சாப்டர் 2 verses 6 to 8. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். அப்படியே பாலிய புருஷர் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்கணும்னு எழுதியிருக்கு. இப்ப பாலிய புருஷரும் அவர்கள் வந்துட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அவங்களும் வந்துட்டு வசனத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கணும். எப்படி ஸ்திரீகளுக்கு சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி புத்திமதிகளை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு புருஷர்களுக்கும் அதே மாதிரியான புத்திமதிகளை தான் சொல்றாரு. அவங்க வீட்டுல கீழ்ப்படிஞ்சாதான், ஏன்னா மனைவிக்கு தலை புருஷன் என்று எழுதியிருக்கிறது. புருஷனுக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கணும். இன்னைக்கு அநேக வீட்டுல வந்துட்டு புருஷனுக்கு தலை வந்துட்டு கிறிஸ்துவா வந்துட்டு இல்ல. புருஷனுக்கு தலை கிறிஸ்துவா இல்லைன்னா அந்த மனைவியுமே தன்னுடைய புருஷனை தலையா வச்சுக்க மாட்டாங்க. அநேக புருஷர்கள் கேட்கிற கேள்வியே இதுதான்.
என்னுடைய மனைவி ஏன் என்னை வந்துட்டு தலையா நினைக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னாக்க, நீங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ தலையா வச்சுக்கிறது இல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவ தலையா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய மனைவியும் உங்களே வந்துட்டு தலைய போல வந்துட்டு அவர்களும் கனம் பண்ணுவார்கள். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நெறைய வீடுகள்ல வந்துட்டு பெற்றோர் கேட்கறாங்க, எங்க பிள்ளைங்க ஏன் எங்களுக்கு கீழ்ப்படியறது இல்ல? காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியறது கிடையாது. பெற்றோர்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறாங்களோ, அன்னைக்கு தான் வந்துட்டு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும். முதல்ல நம்முடைய வீட்ட தான் நாம சரி பண்ணணும். அதன் பிறகுதான் வந்துட்டு மத்தவங்களுக்கு நம்ம புத்திமதிகள் சொல்றது வந்துட்டு ஒரு அடிப்படையான ஒரு காரியம். வாசிக்கலாம் மார்க் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க் 3:25. ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. ஆமென். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு பெருசா வாய்ப்பே வந்துட்டு கிடையாது. அப்போ ஒரு வீட்டுல வந்துட்டு பெற்றோர் ஒரு சைடும் பிள்ளைகள் ஒரு சைடும் இருந்தாக்க அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு எப்படி நிலை நிற்க முடியும்? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யமே விழுந்து போகும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப முதலாவது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கீழ்ப்படிஞ்சிட்டாருன்னா அடுத்தது அந்த வீடு வந்துட்டு கட்டப்பட வேண்டும். அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஏக சிந்தையா வந்துட்டு இருக்கணும். ஒரு மனதோட சிந்திக்கணும். சீர் பொருந்திய பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இதுல வந்துட்டு இல்ல பிரதர், என்னுடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியாது பிரதர், என் கஷ்டம் வந்துட்டு இயேசுவுக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நொண்டி சாக்கெல்லாம் சொல்லலாம். சுயநீதியை வந்துட்டு பேச முடியும். ஆனா கர்த்தர் தேவ நீதியை பாருன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமன்ஸ் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்ப என்னோட வேலை எல்லாம் பொய் சொல்லாமலே இருக்க முடியாது பிரதர், எங்க வீட்டுல எல்லாம் சண்டை வராம இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நொண்டி சாக்கு நம்ம சுயநீதியை வச்சுக்கிட்டு பேசலாம். ஆனா தேவ நீதிக்கு தான் நம்ம கட்டுப்படணும். தேவ நீதிக்கு கட்டுப்பட்டதா இருந்தாக்க சுயநீதியை தூக்கி நம்ம குப்பையில தான் வந்துட்டு போட்டாகணும். அப்ப தேவ நீதிக்கு கட்டுப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னாக்க முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் தயவிலை வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னாக்க அவருடைய வசனங்கள்ல வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வந்துட்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல. அது அன்பை குறித்து தான் அந்த அதிகாரம் முழுக்க வந்துட்டு எழுதியிருக்கிறது. அதுல கடைசி வசனம் வந்துட்டு நமக்கு நிலைத்திருக்கிறது என்கிற வார்த்தை இருக்குது. விசுவாசமும் நிலைத்திருக்கிறது, அன்பும் நிலைச்சிருக்குது, அதே போல நம்பிக்கையும் நிலைச்சிருக்குது. இம்மூன்றுல வந்துட்டு இவைகளில் அன்பே பிரியது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் அப்படின்னாக்க நம்ம சகோதர சிநேகத்துல நிலைச்சிருக்கணும். இதைத்தான் முதல் வசனமா எபிரேயர் 13ல நம்ம வாசிக்கிறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான வந்துட்டு அற்புதமான ஒரு வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்த சிநேகம் வந்துட்டு நாம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தருடைய அன்புல நிலைச்சிருக்கணும்னாக்க அதுல அடிப்படையான ஒரு காரியம் சகோதர சிநேகத்துல நாம நிலைச்சிருக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அந்த நிலை கொண்டிருத்தல் அல்லது நிலைத்திருக்கிறது என்கிற வார்த்தை 1 யோவான் புஸ்தகத்துல மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்றார். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கணும்னா முதல்ல சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்ப சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அன்பு இருக்கும் பொழுது நம்ம ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது. 1 யோவான் 3:14 சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் சகோதரன் மேல அன்பு கூறாதவங்க முதல்ல அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை மன்னிக்கலைன்னா நம்மளால அவங்கள அன்பு செய்யவே முடியாது. ஒருத்தர் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்க டெய்லி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கலைன்னு சொன்னாக்க உண்மையிலேயே மன்னிச்சிட்டோமா அப்படின்றத நல்லாவே யோசிச்சு பாருங்க. அப்ப சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தின் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ
அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப மனுஷ கொலைபாதகன், பொல்லாங்கனால் உண்டான காயின் என்கிற வசனத்தை நம்ம 1 யோவான்ல தான் வாசிக்கிறோம். தன்னோட சகோதரனை கொலை செய்த அந்த காயினை பத்தி வந்துட்டு எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்க யாரையும் பகைக்க கூடாது, இருதயத்தில் உன் சகோதரனை பகைக்க கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தெளிவாவே பேசி இருக்கிறார். இருதயத்துல கூட பகைக்க கூடாது. அப்ப நம்ம வந்துட்டு வெளியில பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல இருதயத்துல அவங்கள பகையாளிகளா சிந்திக்க கூட கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா முதல் அடையாளம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருப்பீங்க. அவங்க இன்னும் பாவிகளா இருக்கலாம், அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறைய பாவங்கள் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே நாம மன்னிச்சிட்டோம்னு சொன்னாக்க நாம வந்துட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, அன்பிலே நிலைத்திருப்பதற்கு. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஏன்னா என்கிட்டே வந்துட்டு ஒரு பிரதர் வந்துட்டு கேட்டார், நீங்க வந்துட்டு பணம் கொடுத்தது தப்பு பிரதர், இந்த பிரதருக்கு வந்து நீங்க உதவி செஞ்சதே ஆக்சுவலி தப்புன்னார். பட் வசனம் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? தன் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் உண்டு அப்படிங்கிறத வந்துட்டு காண்றோம். நம்ம அதை கண்டும் தன் இருதயத்தை அடைச்சுக்கிட்டாக்க தேவ அன்பை வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் இருக்குன்றத பாக்குறோம், நம்மளால நன்மை செய்யக்கூடிய நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா செஞ்சுதான் வந்துட்டு ஆகணும். அப்படி செய்யறனாக்க அங்க அன்பு வந்துட்டு கிடையாது. ஆனா அவங்க தவறு செய்யும் பொழுது அவங்கள கண்டிக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க தவறு செய்யும் பொழுது நம்ம அவங்கள கண்டிக்கிறோமோ, குறைச்சல் இருக்கும் பொழுது வந்துட்டு உதவி செய்கிற பிள்ளைகளா தான் வந்துட்டு நம்ம இருக்கணும். அப்படி அந்த அன்பு இல்லைன்னு சொன்னாக்க கர்த்தர் நமக்குள் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நம்ம ஒருவர் மீது, சகோதர சகோதரிகள் மீது, குடும்பத்தார் மீது அன்பு செலுத்தி தாகணும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார் நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க முதலாவது அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். 1 யோவான் 2:17 இவ்வாறாக சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றும் நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நம்ம முதல் வசனமா வாசிச்சோம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைநிற்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதா? எப்படியாவது நித்திய ஜீவன் அடையணும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது எப்படியாவது பரிசுத்தமா இருந்து, இன்னைக்கு எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குதா? இருந்துச்சுன்னு சொன்னாக்க வந்துட்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். எப்படிப்பட்ட சித்தம்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தின்படி செய்யணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றது போல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அது நமக்கு தெரியுமா? முதல்ல ஜெபத்துல கேளுங்க, வசனத்தின்படி நீங்க உணர்ந்துக்குங்க. தேவனுடைய சித்தத்தை உணரணும்னா ஒண்ணு வசனத்தின்படி உணர முடியும். அப்படி இல்லைன்னா ஜெபத்துல வந்துட்டு ஆண்டவர் இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை உணர்ந்து அதன்படி கிரியை நடப்பிக்கிறவர்கள் மாத்திரமே முடிவு பரியந்தம் நிலைத்து இருக்க முடியும். அப்படின்னாக்க அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை என்று வேதத்துல எழுதியிருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார் நிலைச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா? பாவம் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதியிருக்கிறது. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கர்த்தருடைய வித்து என்பது தேவனுடைய வசனம். அழிவுள்ள வித்துனாலே அல்ல, என்றென்றும் அழியாத வித்து தேவனுடைய வசனம். அந்த தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம்ம மறுபடியும் பிறக்கிறது, நம்ம ஆவியில பிறக்கிறது தேவனுடைய வசனத்தின் மூலமா தான் ஆவியில பிறக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். அப்ப பழையவைகள் ஏதாகிலும் இருக்குமாயின் எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். அந்த மாம்ச சரீரத்திற்குரிய காரியங்கள், மனுஷனுக்குரிய காரியங்கள், ஏதாகிலும் சிந்தனைகள், செயல்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த புத்திமதிகள் எல்லாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது முடிவு பரியந்தம் நம்ம விசுவாசத்துல திடப்படுவதற்கு, முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுவதற்கு, நம்ம சீர் பொருந்துவதற்கு. இதற்காக தான் கர்த்தர் நித்தமும் இந்த புத்திமதிகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் சிலுவையில அடிச்சிட்டோமா இல்லையா, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்ப நான் எந்தெந்த பாவத்துல இருக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அவங்கவுங்களுடைய மாம்ச குணாதிசயத்தை பழைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் இருக்குதா, ஒளிஞ்சிருச்சா, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. நான் முழுமையா வந்துட்டு நான் புது சிருஷ்டியா வந்துட்டு மாறிட்டேனா, இந்த பாவங்கள் எல்லாம் வந்துட்டு நான் விட்டுட்டேனான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை வந்துட்டு நம்ம சீர்தூக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். இருதயத்துல இருக்கிற எல்லா சிந்தனைகளும் வசனத்தின்படிதான் இருக்குதா,
நான் சிந்திக்கிறது வசனத்தின்படி தான் சிந்திக்கிறேனா, சிந்திக்கிறது வந்துட்டு வசனத்தின்படி சிந்திக்கிறேனா, ஒவ்வொரு வந்துட்டு கீழ்ப்படியாமை எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சிறைப்படுத்துறோமா? கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ போல நான் சிந்திக்கிறேனா? சிந்திக்கலனா இனிமேட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ போல சிந்திக்கலனா நம்முடைய நாவு வந்துட்டு எதை வேணா பேசும், பாவமான காரியங்களை பேசும். பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாக்க தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். விசுவாசத்திலே நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த விசுவாசம் அன்பு இந்த ரெண்டை கம்பேர் பண்றப்ப அன்பே பெரியது என்று எழுதியிருக்கிறது. சகோதர சகோதரிகள் மேல அன்பா இருக்கணும், குடும்பத்தாரின் பேர்ல வந்துட்டு அன்பா இருக்கணும், எதிர்பார்க்காம உதவி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும், தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். இவ்வாறு நம்ம இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய வருகையின் போது எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது. சோ இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்களை வந்துட்டு நம்ம அடிப்படையா கொண்டு, ஏசப்பா நானும் என் வீட்டாரும் என் சபையாரும் நாங்க எல்லோருமே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவருடைய கிருபைக்காக நம்ம மன்றாடி ஒரு ஜெபம் செய்து இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. இயேசுப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க வசனத்துல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனத்தை தான் காமிச்சிருக்கிறீங்க. எப்படி முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும்ன்றதை எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. இயேசப்பா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது போல ஏசப்பா, நாங்கள் எல்லோரும் உமக்குள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று நீங்க வந்துட்டு யோவான் 15ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது போல நாங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவே உமக்குள் நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே, நீரே திராட்சை செடி, நாங்கள் கொடிகள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது போல ஏசப்பா, நாங்கள் உமக்குள் நிலைத்திருந்து நீர் எங்களுக்குள் நிலைத்திருந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இவ்வாறு சபையார் அனைவருமே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, நாங்கள் எல்லோருமே உங்களுடைய உபதேசத்துல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. யோபுக்கு வந்துட்டு எவ்வளவு துன்பங்கள் வந்த பொழுதும் அவருடைய வசனத்துல நிலைச்சிருந்தார். அது போல நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்துல என்ன துன்பங்கள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் வசனத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது போல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய வசனங்களை எங்களுடைய இருதயத்துல எழுதிய பிள்ளைகளா இந்த வசனங்களுக்கு எங்களை நாங்களே தாழ்த்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்கள் வழி அருகே விழுந்த விதைகளை போல எங்களுடைய இருதயத்துல வசனம் இல்லாதபடிக்கு, அதே போல ஆண்டவரை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை போல நாங்கள் இராதபடிக்கு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை போல நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரை நல்ல நிலத்தில் ஆண்டவரை எங்களுடைய இருதயம் நல்ல நிலமா இருப்பதற்கு கிருபையை கொடுங்க. என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாமே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படிக்கு நீர் எல்லோரையுமே ஆண்டவரை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும் என்று எல்லா இருதயங்களுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அதற்கு ஆவியானவரை நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லிக்கிட்டே வரீங்க. எங்களுடைய விசுவாசத்தை நீங்க திடப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. உடைய வசனங்களின் மூலமா எப்படி வந்துட்டு பவுலும் பர்னபாவும் பேதுருவும் சபைகளை சந்தித்து அவர்களை திடப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களோ, அவருடைய வசனங்களின் மூலமா புத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ, எங்களுக்கும் நீர் நித்தமும் ஆவியானவரே சகோதரர்கள் மூலமா நீங்க புத்தி சொல்றீங்க. உடைய விசுவாசத்தை நீங்க உறுதிப்படுத்துறீங்க. இயேசுவை நீர் ஒருவரே எங்களை ஸ்திரப்படுத்த முடியும் ஆண்டவரே. உடைய வசனங்களின் மூலமாக நீர் ஒருவரே எங்களை ஸ்திரப்படுத்த முடியும். எங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து ஸ்திரப்படுத்துங்க. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதில் தரித்திருக்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்குள் யார் யாரெல்லாம் புத்தி சொல்லுகிறார்களோ அந்த கிருபையை நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருமே நன்றாக புத்தி சொல்லுவதில் தரித்திருக்க வேண்டும் என்று அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்று எழுதியிருக்கிறது போல அவனுக்கு நீர் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறீங்களோ அந்த கிருபை வரங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பங்களையும் உடைய வசனத்தின்படி நாங்கள் சீர்படுத்துவதற்கு எல்லோருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே, பெற்றோர், பெரியவர்கள், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே வசனத்தின்படி சீர்பொருந்தியவர்களா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்குள் இன்னும் வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்காத குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தா அவர்கள் எல்லோருமே சத்தியத்தை ஏத்துக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக அவர்களையும் உங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலும் சுயநீதியை பேசுகிற பிள்ளைகளா நாங்கள் இராமல் தேவ நீதியை உடைய பிள்ளைகளா, தேவ நீதிக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பிலே நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கிறதுக்கும், எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கும், எங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்கும், எங்களை நிந்திப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வதற்கும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சகோதர சிநேகத்தில் கடைசி வரைக்கும் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகையின் போது பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீர்தாமே ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி எங்கள் எல்லோரையும் பரிசுத்தம் பண்ணுங்க, எங்களை திடப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்டோ சாட்சிகள் இருந்தாக்க நம்ம சபையாரோட பகிர்ந்துக்கலாம். இதெல்லாம் பிரதர் சேஸ்ராஜிங்க பிரதர் சொல்லுங்க. கொள்ளையாள சபையில சகோதரங்க எல்லாருமே தனித்தனியாவே இருக்குங்க பிரதர். ஓகே, ஒரு ஐக்கியமாவே இல்லைங்க பிரதர். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். கொஞ்சம் ஒரு கேதரிங் ஒன்று வைக்கணுங்க பிரதர். ஓகே பிரதர், நீங்க பேசுங்க அங்க இருக்கிற சகோதரர்கள்ட்ட. நீங்க கொஞ்சம் பேசி, எப்பா நம்ம எல்லாம் வசனத்துல இருக்கலாம், அட்லீஸ்ட் போன்லயாவது ஒரு தொடர்புல இருக்கலாம் இல்லைங்களா? நேர்ல அடிக்கடி சந்திக்க முடியாட்டி கூட முன்னாடி எல்லாம் நீங்க பைபிள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் நடக்குதா இல்ல இப்ப இல்லைங்களா? இல்லைங்க பிரதர். இல்லையா? பட் அந்த குரூப் எல்லாம் வந்துட்டு இப்ப நான் கூட ஒரு 2 வாட்டி வந்திருந்தேன் இல்லைங்களா? ஒரு தடவை வந்திருந்த ஞாபகம் இருக்குது. அப்ப அதுல கொஞ்சம் வந்துட்டு அந்த இதை ரிவைவ் பண்ணலாம் இல்லைங்களா? இப்ப நம்ம வெளியூர்ல இருந்தா கூட இப்ப நைட் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் ஸ்டடி பண்றது, எல்லாருமே ஒன்னா இருந்தா மட்டும்தானே வந்துட்டு குடும்பங்கள் எல்லாம் சத்தியத்துல வழி நடத்த முடியும். நீங்க ஒரு 4-5 பேர் சகோதரர்கள் இருக்கிறீங்க, திரும்ப அந்த பைபிள் ஸ்டடியை ரிவைவ் பண்ணுங்க. ஆன்லைன்ல முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி ரிவைவ் பண்ணுங்க. நம்மளும் கர்த்தர்ட்ட கேட்டு நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். அதுக்கு அடிப்படையில நீங்க அதுல முதல்ல கரெக்டா இருங்க. ஏன்னா அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் நீங்க வைக்கிறீங்க, நீங்க பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, ஏசப்பாவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, நீங்க அதுல கரெக்டா இருக்கணும். 2வது, மனைவி பிள்ளைகளை வந்துட்டு வசனத்துல வழி நடத்துறது, இந்த 2 காரியத்திலும் கரெக்டா இருந்தோம்னா சபையை கட்டி எழுப்புற காரியத்துல கர்த்தர் நிறைய கிருபையை கொடுப்பாரு. மற்ற சகோதரர்களுக்கு புத்தி சொல்ற விஷயத்துலயும் ஏசப்பா ஞானத்தை கொடுப்பாரு. ஓகே பிரதர், நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறேன், மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. ஏசப்பா, இந்த வழியில ஆண்டவரே, சகோதரன் சேசுராஜையும் அவருடைய கூட இருக்கிற மற்ற சகோதரர்களையும், கொள்ளைகாலில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சத்தியம் அறிந்து பல வருஷம் ஆகுது ஆண்டவரே, அதனாலும் வந்துட்டு எங்களால கனி கொடுக்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு ஆண்டவரே வருத்தமா இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளரையும் வந்துட்டு ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு இன்னொரு சத்தியத்தை ஏத்துக்காம இந்த மாதிரி அவர்கள் மத்தியில இருக்குது. ஏசப்பா, நீர்தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவர்கள் சபை கூடுதல் செய்யறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆன்லைன்ல நம்முடைய வசனங்களை வந்துட்டு அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. முன்ன போல இனிமேட்டு வருகிற நாட்களிலும் அவர்கள் வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், தாங்கள் நல்லா கீழ்ப்படிந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கும் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன்.
அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் இந்த குடும்பங்கள் கீழ்ப்படிய விடாதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, அந்த சகோதரர்கள் 4-5 பேர் இருக்கிறாங்க, எல்லோருமே ஒருமனப்பட்டு சத்திய வசனத்தை வந்துட்டு உண்மையாய் கடைபிடிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்க குடும்பத்தாருக்கு நற்சாட்சிகளா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆவியின் கனியில நடந்துகிட்டு குடும்பத்தாரை வந்துட்டு கர்த்தருக்குள்ளார வழிநடத்துவதற்கு நீர்தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். இவ்வாறு இவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த கொள்ளைகால் ஆண்டவரே அங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் சாட்சிகளாய் நடந்து அந்த ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களிலும் அநேகரை வந்துட்டு சத்தியத்துல வந்து வழிநடத்துவதற்கு இவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக இவர்களையும் இந்த கொள்ளைகாலில் இருக்கிற ஆத்மாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord. என்னன்னா அது பணகுடி கூடுகைக்கு எங்க சித்திக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வந்து ஜெபம் பண்ணி உபாகம் 28வது அதிகாரம் படிக்க சொன்னீங்க. ஆமா. உடம்பு சரியில்லாம தான் அன்னைக்கு வந்தாங்க. ஸ்கேன் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் தான் அவங்கள வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஈவினிங் போங்க, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க ஜெபம் பண்ணி விட்டு அங்க குடுகையிலும் கலந்துட்டு ஈவினிங் 4 மணிக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு போனாங்க பிரதர். அது ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இயேசுப்பாவுக்கு நன்றி. ஆமா. இயேசுப்பா நல்லவர். அப்படின்னா அவங்க அன்னைக்கு வசனத்தை கேட்டு நல்லா மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதனாலதான் வந்துட்டு இயேசுப்பா வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஆமா அவருக்கு பிரதர். உண்மையா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனம் திரும்பினா உடனே விடுதலை தான். ஆமா பிரதர். Praise Lord, தேங்க்யூ praise பிரதர். Praise Lord. இயேசுப்பாவுக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்ற மாதிரி மனம் திரும்புகிற ஆத்மாக்களுக்கு உடனே இயேசுப்பா விடுதலை கொடுக்கிறாரு. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எங்க மாமா பையனுக்கு டயாலிஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப முடியலங்க பிரதர். ஓகே, அப்படிங்களா சிஸ்டர்? அவங்களுக்காக அவங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். அமுல்ராஜ் பிரதர். அமுல்ராஜ். ஓகே, டயாலிசிஸ் பண்றாங்களா? ஓகே, பண்ணிருக்காங்க, நேத்து தான் பண்ணாங்க, ரொம்ப முடியாம சரி. போயிடுச்சு. ஓகே. அதனால பாண்டிச்சேரியில இருக்காங்க. பாண்டிச்சேரி. சரிங்க சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரி சொன்ன அவங்களுடைய வந்துட்டு சொந்தக்காரர் அமல்ராஜுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர் டயாலிசிஸ் பண்ற நிலைமையில வந்துட்டு இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிறாரு. நீர்தாமே அவருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அவர் வந்துட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலதான் இந்த நிலைமைக்கு நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க. அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே சுகத்துக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னிங்க. அவங்க மூதாதையர்கள் மூலமா இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க. அந்த சகோதரனுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் நீங்க விரட்டி அடிச்சு ஏசப்பா அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க. விடுதலைக்கு தடையா இருக்கிற அவருடைய பாவங்கள் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் அவர் பேர்ல இருக்கிற அந்த பாவ கணக்கு எல்லாத்தையும் நீங்க தயவாய் மன்னித்து விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறீர். மனம் திரும்பும் பொழுது மன்னிக்கிற தேவனா இருக்கிறீர். அந்த ஆத்மா மனம் திரும்புவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அந்த ஆத்மாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆத்மா மனம் திரும்பி ஆண்டவரே வசனத்துக்கு நல்லா கட்டுப்பட்டு நடந்து முழுமையா ஆண்டவரை எல்லா பிரச்சனைகள்ல இருந்து இந்த டயாலிசிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துல இருந்தும் முழுமையாக விடுதலை அடைந்து உமக்கு சாட்சியாய் வாழக்கூடிய இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அதற்காக அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கு டயாலிசிஸ் எடுக்கிற லெவல்ல வந்துட்டு அவர் கொண்டு வந்து வச்சிருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நாங்கள் கடிந்து அந்த சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த சகோதரனுக்கு டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு அவருடைய ஹெல்த்தை வந்துட்டு நிர்மூலமாக்கி இருக்கிற அசுத்தாவிய சாத்தானே, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த சகோதரனை விட்டு வெளியே போ, இனி திரும்பி வராத அந்த சகோதரனே உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தை ரெகுலரா சேஞ்ச் பண்ற மாதிரி டயாலிசிஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டு ஆண்டவரே அவர் வந்திருக்கிறாருன்னா நீர் அவருக்காக சிந்திய உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை வந்துட்டு அவர் அசட்டை பண்ணி இருக்கிறாரு. ஆனாலும் தயவாய் மன்னிச்சு அந்த சகோதரனுக்கு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவர் மனம் திரும்பி இந்த டயாலிசிஸ் காரியத்திலிருந்து முழுமையாக விடுதலையாகி நமக்கு சாட்சியாய் வாழக்கூடிய கிருபையை கொடுங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர் மனம் திரும்புறதுக்கு அவருடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை கல்லான இருதயத்தை எடுத்துட்டு
சதையுள்ள இருதயத்தை அந்த சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாறு நம்ம கெஞ்சி மன்றாடுங்க. அதற்காக சகோதரனையும் அவருடைய குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சகோதரனுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சுகத்தை கட்டளையிடுகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீராண்டவரே உடைய தழுவுகளால் அந்த சகோதரனுக்கு சுகத்தை கொடுத்து மனம் திரும்புதல கட்டளையிடுங்க ஆண்டவரே. துதிகான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். சுபாஷ் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க சுபாஷ். இங்க இந்துன்னு ஒருத்தங்க இருக்காங்க பிரதர், கேரளா. அவங்களுக்கு கேரளால பாலக்காடு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்றாங்க. நான் கூப்பிட்டேன், வந்தாங்க. அவங்க ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு சின்ன காலில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிட்டு காலு திரும்பிட்டு அங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டு ஒரு கெட்டு போட்டு விட்டாங்க, எலும்பு நொறுங்கி இருக்குன்னு. திரும்ப அவங்க ஒழுங்கா பண்ணலன்னு திரும்ப ஒரு 3-4 நாள் கழிச்சு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கேயும் 2500 வாங்கிட்டு அங்க திரும்ப கட்டு போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுவும் சரியாகல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப 3 வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்கங்க. ஆனா அவங்க இந்து பேக்ரவுண்ட் தான், இப்போ விசுவாசிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி இந்துவுக்காக மேடம் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி காலில் ஃப்ராக்சர் ஆச்சுன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏசப்பா, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, அவங்களுடைய கால்கள் வந்து முறிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நீதிமானா நடக்காததுனால இந்த சிக்ஷைய, இந்த ஒரு டிசிப்ளின் கரெக்ஷனை வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் நீதிபரர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் நீங்க நல்லவர் தான், எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீர் நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சகோதரியை முதலாவது மன்னிங்க ஆண்டவரே. அவங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எதுவா இருந்தாலும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. தயவாய் அவங்கள மன்னிச்சு இயேசுவா அவங்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவனுடைய மூதாதையர்கள் மூலமா வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க கேன்சல் பண்றோம். இந்த சகோதரிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனுடைய கால்கள் சுஸ்தமாவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்கு தடையா இருக்கிற அவங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்கப்பா. இன்றைக்கு வரைக்கும் சகோதரி செய்த எல்லா பாவங்களையும் நீங்க தயவாய் மன்னிங்க, மன்னிச்சு அவங்களுக்கு விடுதலை கட்டளிடுங்க. இந்த சுகத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை தவிர இந்த உலகத்தில் தேவன் யாரும் இல்லை என்பதை அந்த சகோதரி தெரிந்து கொள்வதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு காலில் இருக்கிற எல்லா வலிகளையும் இப்பொழுதே வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு பிராக்சர் ஆன காலில் இருக்கிற எல்லா வலிகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். எல்லா வலிகள்ல இருந்தும் எல்லா வேதனைகள்ல இருந்தும் காலில் இருக்கிற எல்லா பலவீனங்கள்ல இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே முழு விடுதலையா கட்டளையிடுகிறேன். இயேசுப்பா, அந்த உடைந்த எலும்புகள் ஒன்றாக இப்பொழுதே கூட வேணும் என்று இந்த எலும்புகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். எப்படி இந்த உலர்ந்த எலும்புகளை வந்துட்டு எசேக்கியேல் புஸ்தகத்துல நாங்கள் வாசிக்கிறபடி இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாவற்றையும் நீர் ஒன்றாக சேர்த்து அந்த எலும்புகள் மத்தியில வந்துட்டு நீங்க தசை நார்களை கொடுத்து நரம்புகளை கொடுத்து தோலால் அவைகளை மூடி நீங்க ஜீவனை கொடுத்தீர்களோ அதே போல ஆண்டவரே, சகோதரியுடைய அந்த உடைந்த எலும்புகள் இப்பொழுதே வந்துட்டு ஒன்றாக கூட வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அந்த உடைந்த எலும்புகளுக்கு கட்டளையிடுகிறேன். சகோதரனுடைய சரீரம் சொஸ்தமாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சரீரத்திற்கு கட்டளையிடுகிறேன். அவனுடைய கால் வந்துட்டு மற்ற காலை போல நல்ல திடகாத்திரமா வந்துட்டு இப்பொழுதே வந்துட்டு பலன் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த காலுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா, உம்மை சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு வந்துட்டு வாழ்வதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஜோசப் மனோகரன் பேசுறேன் பிரதர். பிரதர், பேசலாம். ஒன்றும் இல்லை, இந்த கால் வலி அப்படியே தான் இருக்கு, கால் வீக்கம் அப்படியே தான் இருக்கு. போன வாரம் பிரேயருக்கு வரும்போது கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு, இப்போ 2-3 நாளா திரும்ப வீக்கம்லாம் இருக்கு. அதோட இன்னும் என் சின்ன பையனும் பெரிய பையனும் இன்னும் சமாதானமா ஆகல. அதுக்காகவும் என் காலுக்காகவும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவும் எனக்காகவும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். ஓகே பிரதர், நம்ம ஜெபிக்கலாம்.
நீங்க ஏதாவது அவங்க உங்களுக்கு மன வருத்தமா பேசியிருந்தாங்கன்னா டக்குன்னு உடனே மன்னிச்சிருங்க. பையனோ மருமகளோ யாராவது உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை அவங்க பேசியிருந்தா கூட, உங்களுக்கு விரோதமா பேசியிருந்தா கூட உடனே அவங்கள மன்னிச்சு டெய்லி அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்மளும் அவங்க மனம் திரும்புதலுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர் மனோகருக்காக மேடம் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, அவருடைய காலில் இருக்கிற அந்த வீக்கம், அந்த வலியெல்லாம் வந்துட்டு சுகமாக வேண்டும் என்று இடத்துல நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, அதற்கு தடையா இருக்கிற அவருடைய பாவங்களை நீங்க மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, அவர் முழுமையா மனம் திரும்புறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அந்த பழைய மாம்ச சிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையிலே அடித்து விட்டு உடைய வசனத்தின்படி புது சிருஷ்டியாக புது மனிதனாக மாறுவதற்கு அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவருமே ஆண்டவரே அவருடைய பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த மாம்ச காரியங்கள் எல்லாவற்றையுமே சிலுவையில் அறைவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய மூதாதையர்கள் மூலமா வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேன்சல் பண்றோம். சகோதரனுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அவருடைய பாவங்களை தயவா இந்த வழியில மன்னிங்க. மன்னிச்சு அவருடைய கால்கள்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுடைய கால்கள்ல இருக்கிற எல்லா வலிகளையும் வீக்கங்களையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். என்னுடைய சகோதரன் மனோகருக்கு அவருடைய கால்கள்ல இருக்கிற எல்லா வீக்கத்தையும் வலிகளையும் பலவீனங்களையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் சமாதானமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்க அண்ணன் தம்பி ஒருத்தர் மன்னிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சகோதரன் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளோடையும் தன்னுடைய மருமக்களோடையும் தன்னுடைய பேர பிள்ளைகளோட இணக்கமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. கடினமான வார்த்தைகள் ஏதாவது தன்னுடைய பிள்ளைகளோ மருமகள்களோ பேசியிருந்தா அவை எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தன்னுடைய மகன்களோ தன்னுடைய ஆண்டவரே மருமகள்களோ பேசின எல்லா கடினமான வார்த்தைகளையும் அவர் முழுமையாக மன்னித்து விட்டு அவர்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறதுக்கும் அவர்களோடு கூட அன்பாய் நடந்து கொள்வதற்கும் அவருக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. பிள்ளைகளும் ஆண்டவரை தன்னுடைய அப்பாவை அன்பு செய்யறதுக்கும் மருமகள்களும் தன்னுடைய ஆண்டவரை மாமனாரை கனப்படுத்துவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த குடும்பம் முழுவதும் சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சகோதரர்கள் இருவரும் சமாதானம் செய்த பிள்ளைகளா தன்னுடைய அப்பாவோட தன்னுடைய மாமனாரோட சமாதானத்தோடு இருக்கிற குடும்பமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீங்க அவங்களை வழி நடத்துங்க, அவங்களை பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you brother. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க பிரதர். எங்க அண்ணா இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணா ஒரு பொண்ணு முன்னாடி நிக்குதுன்னு அவங்க இந்த மாதிரி 7 வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இன்னைக்கு கூட அவங்க பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி. ஓகே, அவரு சத்தியத்துல இருக்கிற சகோதரனா? அவரு கேத்தோலிக். இப்ப இப்போ இயேசுவை அறிஞ்சிட்டு இருக்காரு. விசுவாசம் எல்லாம் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவர் இன்னும் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கல பிரதர். பட் சிலை வழிபாட விட்டுட்டாரா? அவரு இப்பதான் ரீசெண்டா அந்த கேத்தலிக் கான்செப்ட் கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டாரு. இப்ப இயேசுதான் கிறிஸ்துவ நம்ப ரொம்ப விசுவாசம் இருக்கு. அவர் வாழ்க்கையில பெரிய மரியாள் மேல இருக்கிற பக்தி எல்லாம் விட சொல்லுங்க. நான் வழக்கமாவே கேத்தலிக்ஸ்க்கு வந்துட்டு இந்த மரியாள் பக்தின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். கொஞ்சம் இந்த அம்மா சென்டிமெண்ட் மாதிரி வந்துட்டு மரியாள் பக்தியா அவங்க வந்துட்டு வச்சுக்குவாங்க. இயேசு கிறிஸ்துட்ட டைரக்டா பேசினாக்கா அவர் நம்மளை மன்னிக்க மாட்டாருன்ற ஒரு பயத்தோட ரெக்கமெண்டேஷனுக்காக மரியாள்கிட்ட வந்துட்டு போவாங்க. அந்த மரியாள் பக்தி எல்லாம் விட்டுற சொல்லுங்க. அதுதான் வந்துட்டு அந்த பெண் நிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப பெண்ணுன்னு சொன்னா பைபிள்ல வந்துட்டு சத்திய சபையும் ஒரு பெண்ணாக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமிக்கிறேன். சத்திய சபையும் ஒரு ஸ்திரீயை போலதான் ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. அதே போல கீழ்ப்படியாத சபைகளையும் ஸ்திரீன்னு சொல்லிதான் புத்தி இல்லாத ஸ்திரீகள், புத்தி உள்ள கன்னிகைகள்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ கத்தோலிக்க சபை பெண்ணை போல நிக்கிறாங்கன்னா அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி அவர் கட்டளை போட சொல்லுங்க. சரிங்களா? இல்ல நீங்க யாராவது அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் மேல கையை வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு இடரலா இருக்கிற அந்த பெண் உருவத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயினா, அவர் கேத்தலிக் சர்ச்ல இருக்கும் பொழுதுல இருந்தே இந்த ஒரு ப்ரேயர் பண்ணும் பொழுதெல்லாம் இது நிக்குது இல்லைங்களா? அது நிச்சயமா வந்துட்டு அது சத்திய சபையா வந்துட்டு அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சத்தியம் தெரியாத நாட்கள்ல இருந்தே
அந்த ஸ்திரீ வந்து நிக்கிற மாதிரி தான், அந்த பெண் நிக்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த ஸ்திரீ வந்துட்டு அது கீழ்ப்படியாத சபைக்குரிய ஒரு அடையாளமா இருக்குது. அந்த கீழ்ப்படியாத சபையின் அடையாளத்தை இயேசுவின் நாமத்தினால வெளியில போன்னு சொல்லி அவருக்கு விடுதலை கொடுக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதர் அப்புறம் ஒரு வாட்டி 4-5 பொம்பளைங்க சுத்திர நின்னுக்கிறாரு சொல்லிட்டு ஃபுல் பயந்துட்டு இருந்தாரு ஒரு நைட்டு. பயம் வருதுன்னாக்கா அது சத்தியமுள்ள சபை கிடையாது. அந்த 10 ஸ்திரீகளுக்குரிய ஓமையை நம்ம மத்திய 25 வாசிக்கிறோம் இல்லையா? நீங்க வேணா பொறுமையா வாசிச்சுட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேத்யூ 25 வந்துட்டு அந்த 10 ஸ்திரீகள் இருந்தாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்றாரு. அந்த புத்தி இல்லாத சபைகள், அதுக்கு தாய் சபையே, தலைமை சபையே கத்தோலிக்க சபை தான். அந்த ஸ்திரீகள்லாம் வரும்பொழுது ஒரு பயம் இருக்குன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் ஏதாவது ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாருன்னா அதுல பயம் இருக்காது. ஒரு தரிசனமோ சொப்பனமோ கொடுக்குறாருன்னா அதுல வந்துட்டு திகிலோ பயமோ இருக்காது. அவருக்கு பயம் திகில் இருக்குதுனாக்க இது வந்துட்டு பிசாசின் மூலமா வர பயமும் திகிலும் தான். அந்த ஸ்திரீகள் வந்துட்டு கீழ்ப்படியாத சபைகளை குறிக்கிறது. அது எல்லாத்துக்கும் ஒரு தாய் சபைன்னு சொன்னா ரோமன் கத்தோலிக்க சபை தான். கம்ப்ளீட்டா அந்த அக்கல்ட் பிராக்டிசஸ்ல இருந்து அவர் வெளியில வரணும். வெறும் சிலை வழிபாடு விட்டா மட்டும் பத்தாது, மரியாள்கிட்ட ஜெபிக்கிறத விடணும். எங்கிட்டாவது ஒரு ஜெபமாலை வச்சிருக்கிறாரா, ஒரு சிலுவை வச்சிருக்கிறாரா, ஏதாவது ஒரு உத்திரியம் போட்டிருக்கிறாரா, ஒரு ரிங் ரோசரி போட்டிருக்கிறாரா, எதுவா இருந்தாலும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த பிராக்டிசஸ்ல இருந்து வெளியில வந்து பைபிளை மட்டும் படிச்சு அதன்படி அவர் வாழ்றதுக்கு அவர் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணோம்னு சொன்னா அவரும் உண்மையா இயேசுப்பாவை தேடுறாருன்னா ஈஸியா விடுதலை ஆயிடலாம். பட் அவரை நல்லா மனம் திரும்ப சொல்லுங்க. மேரி கிட்ட வந்துட்டு ப்ரேயர் பண்ணதுக்காக அவரை ஃபுல்லா மனம் திரும்ப சொல்லுங்க. ஏன்னா அப்படிலாம் வந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் மனம் திரும்பி நம்ம ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு வெளியில வந்திருக்கலாம், பட் பழசுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? சிலை வழிபாடு பண்ணதுக்கு, மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கு, இந்த கேத்தலிக் பிராக்டிசஸ்ல எல்லாம் ஈடுபட்டதுக்கு தரவா ஒரு நல்ல பாவரிக்கை பண்ண சொல்லுங்க. பாவரிக்கை பண்ணாலே இயேசுப்பா அதெல்லாம் சரி பண்ணிடுவார். இல்லை யாராவது உங்களுக்குள்ளார விசுவாசம் உள்ளவர்கள் அவருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னாக்க இனிமேட்டு இது நடக்காதபடிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. இது ஒரு மிருகங்கள்லாம் வந்து என்னைய திறத்துது. ஒரு இடத்துல எங்க ஒரு கட்டடத்துல ஒளிஞ்சிருக்கேன் நான். அப்போ வந்து நிறைய மிருகங்கள் திறத்துது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அதுக்கப்புறம் எல்லாமே உழுவுது, இடிஞ்சு உழுவுது. அப்ப ஏசப்போட வருகை வந்துட்டு அந்த செகண்ட்ல அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஆண்டவரோட வருகை நேச்சுரலாவே வந்த மாதிரியே இருந்துச்சு. அப்ப பயந்து அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்த உடனே ஏசப்பா உணர்த்தினாங்க. அந்த வருகையில நான் ஆயத்தமே இல்லாத மாதிரி, போகாத மாதிரி இருந்தேன், அலட்சியமா இருக்கிற மாதிரி காமிச்சாங்க பிரதர். அவ்வளவுதான் சிஸ்டர். இப்போ உங்களுக்கே இப்ப அர்த்தத்தோட தான் ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அந்த நேரம் நான் ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஏசப்பா நான் போலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். இல்ல அப்படின்னா தயார் ஆகுங்க, சரிங்களா? கர்த்தரை உணர்த்துறாருனாக்க அப்ப இனிமேட்டு என்ன நடந்தாலும் நான் கட்டட சபைக்கு போக மாட்டேன், கள்ள சபைக்கு நான் போக மாட்டேன். நான் வந்துட்டு இயேசுடைய வசனத்தின்படி அப்படியே நடந்துக்குவேன். வலது புறமோ இடது புறமோ நான் சாயாம சீக்கிரமா நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்ப நம்ம நேர்ல வந்தப்ப கூட பேசணும் இல்லைங்களா அதை பத்தி எல்லாம். அப்ப கட்டட சபைகளுக்கு போகாதீங்க. இனிமேட்டு இயேசுடைய வசனத்தை படிங்க. அதன்படி வந்துட்டு நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. வசனத்தின்படி சிந்திச்சு கிறிஸ்துவின் சிந்தையோட இருக்க பழகுங்க. உங்களுடைய எதிரிகளை மன்னிங்க, எதிரிகளை ஆசீர்வதிங்க. யார் எந்த திட்டினாலும் நீ சபைக்கு போக மாட்டேங்கிற, சர்ச்சுக்கு போகலன்னு யார் என்ன திட்டினாலும் எதை பத்தியும் கவலைப்பட. ஏன்னா மனிதர்களுக்காக பிரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, அடிப்பாங்க, இல்ல வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தலாம், இல்ல கொலை பண்ணலாம். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியுமா? நம்ம பயப்படுறது இந்த விஷயங்கள் தான். நம்மளை திட்டலாம், அடிக்கலாம், வீட்டை விட்டு துரத்தலாம், கொலை பண்ணலாம். அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் இல்லைங்களா? பயப்படுறவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அப்ப நம்ம பயப்படாம விசுவாசத்தோட இருப்போம். நீங்க விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா நீங்க பயப்படுறது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஐயோ இப்படி இருந்தாக்க இதை பண்ணிடுவாங்களோ அதை பண்ணிடுவாங்களோ, நீங்க எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. உறுதியா விசுவாசத்துல இருந்து நான் இனிமேட்டு கள்ள சபைக்கு போக மாட்டேன், நான் கள்ள போதவர்கள்ட்ட போக மாட்டேன், ஏசப்பாவுடைய வசனத்தை அப்படியே வந்துட்டு நான் கேட்டு அதன்படியே நடந்துக்குவேன்னு சொல்லி உறுதியா ஒரு முடிவெடுங்க. அப்படி நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னாக்க ஏசப்பா உங்களோட கூட இருந்து உங்களுக்கு கிருபையா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பரிசுத்தமா எப்படி மாறுறதுன்னு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. பரிசுத்தமா மாறுறதுக்கு முதல்ல அசுத்தத்துல இருந்து வெளியில வரணும் இல்லைங்களா? கள்ள சபைகள்ல இருந்து வெளியில வந்தாதான் பரிசுத்தமா இருக்க முடியும். முதல் படி நீங்க எடுத்து வைங்க, மீதி எல்லாம் ஏசப்பா உங்களுக்கு காமிப்பாரு. சரி சரி பிரதர்.
ஒரு 2 ப்ரேயர் பாயிண்ட் இது பிரதர். ஒரு வாலிப பிள்ளை பிரியா, அவளுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கு. அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்காங்க. ஆனா ஆப்ரேஷன் இல்லாம ஆண்டவர் வந்து அந்த பிரியாவுக்கு சுகத்தை கொடுக்கணும். அதுக்காகவும் இன்னொன்னு ஜெயஸ்ரீ மேரி ஜெயஸ்ரீ அந்த பிள்ளைக்கு குடும்பத்துல போராட்டமா ரொம்ப போராட்டமா இருக்குனாங்க. பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் விடவே இல்லை, ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அது மாதிரி ரொம்ப போராட்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக ப்ரை பண்ணிக்கிறேன். ஓகே, ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், நம்ம துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சகோதரி ஸ்மைலிக்கு அவங்களுக்கு வந்த சொப்பனத்துல நீங்க காமிச்சிருக்கிறீங்க, அவங்க 2ஆம் வருகைக்கு தயாரிப்பு இல்லாம இருக்கிறன்றதை காமிச்சிருக்கிறீங்க. அந்த எச்சரிப்புக்காக முதலாவது நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை எச்சரித்து அவங்க எப்படி 2ஆம் வருகைக்கு தயாராகணுன்றத அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, சகோதரி ஸ்மைலி அவங்க வீட்டார் அனைவரோடும் கூட சேர்ந்து 2ஆம் வருகைக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே, இவங்க கள்ள சபைகளிலிருந்து விடுதலையாகி இவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் இவர்கள் மாற வேண்டும் என்று இவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க சொன்ன ஆண்டவரே, அந்த பிரியான்ற ஆண்டவரே மகளுக்காக மன்றாடுகிறேன். அவங்களுடைய கல்லீரல்ல இருக்கிற ஆண்டவரை இந்த பிரச்சனைகளாக நீங்க சுகப்படுத்துங்க ஏசப்பா. அதற்காக அந்த சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். பிரியாவுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. அவங்களுடைய மூதாதையர்கள் மூலமா வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நாங்க கேன்சல் பண்றோம்ப்பா. அந்த சகோதரிக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரை. அந்த சகோதரியினுடைய கேல் பிளாடரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அந்த கல்லீரல்ல இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுது நீங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால பிரியா சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய கல்லீரல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சகோதரி சுகமாயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிரியா சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, இந்த மேரி ஜெயஸ்ரீ சகோதரிக்காக மன்றாடுகிறோம். கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, பிள்ளைங்களுக்கு ஃபீவர் வருது. ஏசப்பா, இது நீர் கொடுக்கிற சிக்ஷையா இருக்கிறது ஆண்டவரே. நீங்க உபாகமம் 28 சொன்னது போல ஏசப்பா, உமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் உமக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபங்களும் தானாய் அவர்கள் மேல் பலிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இவர்களும் கீழ்ப்படியாததுனால ஆண்டவரே, அந்த சாபங்கள் எல்லாம் இவங்களுக்கு பலிக்குது. ஏசப்பா, அவங்க மனம் திரும்புறதுக்கு இறக்கம் பாராட்டுங்க. சகோதரி மேரி ஜெயஸ்ரீயும் அவருடைய கணவரும் எல்லோருமே குடும்பம் அத்தனையுமே மனம் திரும்புவதற்கு இறக்கம் பாராட்டுங்க. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். ஏசப்பா, அவங்களை வழி நடத்துங்க, அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க. அந்த சகோதரனுக்கு இனிமேட்டு ஆக்சிடென்ட் நடக்காதபடிக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இனிமேட்டு காய்ச்சலோ ஆண்டவர் மற்ற பலவீனங்கள் வராதபடிக்கு அந்த குடும்பத்தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சத்தியத்தை தேடுவதற்கும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க, அவங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், பாப்பாவுக்கு நாளைக்கு எக்ஸாம் பிரதர். அவளுக்கு அவ ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இத்தன் வந்ததுக்கு படிக்கல சரியா. அவ நல்லபடியா அந்த எக்ஸாம் எழுதணும். எனக்கு இந்த எச்சி முழுங்க முடியல பிரதர். நானும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாதவே ஏசாப்பா எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும், இது எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கையோட உட்காந்துருக்கும் பிரதர் நானு. ஆனா எனக்கு ரொம்ப வலியா இருக்கு பிரதர் தொண்டை. அதுக்காகவும் சரிங்க சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம். அப்ப நாவுனால என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ எல்லாத்தையும் ஏசப்பாக்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. எந்த அவயத்துல நம்ம தவறுகள் செய்யறோமோ அந்த அவயத்துலதான் சில சமயம் ஏசப்பா அவர் சிக்ஷையை கொடுப்பாரு. நம்முடைய உதடுகளால, நாவுகளால நம்ம பேசின வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஏசப்பாவுக்கு பிடிக்காத வார்த்தைகள், இது எல்லாத்துக்கும் மற்றவங்களை நம்ம சபிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், கோபமா எரிச்சலா பேசியிருக்கலாம். இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஏசப்பாட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு. நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, உங்களோட தந்தையே சகோதரி மகாதேவிக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, தன்னால ஆண்டவரே எதுவுமே முழுங்க முடியலன்னு சொல்றாங்கப்பா. நீர் எப்பொழுதும் நல்லவரா இருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே, மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. சகோதரி பழைய வாழ்க்கையில அவங்க நல்லா இருந்தப்பையும் ஏசப்பா நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர்
ஆண்டவரே நீர் நீதிக்கு சரி கட்டுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா அவங்க ஆண்டவரே நாவுனால செய்த தவறுகளை மன்னிங்க ஏசப்பா. நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று எழுதியிருக்கிறது. அவங்களுக்கு ஆரம்பத்துல ஆவியின் சிந்தை இல்லாததுனால அவங்க வீண் வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. அதை மன்னிங்க ஏசப்பா. அவங்க பேசின ஆண்டவரே கெட்ட வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், உமக்கு பிடிக்காத வார்த்தைகள், கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், கசப்பு, இவைகளினால ஏவப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீர் மன்னிக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். மன்னித்து சகோதரிக்கு நீங்க விடுதலை கட்டளையிட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். அவங்களுடைய த்ரோட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரியினுடைய அவங்க தொண்டையும் வந்துட்டு உங்களுடைய நாவு ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே அந்த வாய்ப்பகுதியில எச்சி முழுங்குறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ இந்த எல்லா பகுதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களோட கூட இருங்க, அவங்கள வழி நடத்துங்க, அவங்களை பலப்படுத்துங்க. நல்லா சாப்பிடுறதுக்கும் அந்த சாப்பாடு வந்துட்டு நல்லா அவங்களுடைய உடலுக்கு வந்துட்டு பலன் கொடுக்கறதுக்கும் சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனங்கள் நீங்கி போகும்படி சகோதரி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு த்ரோட்ல தொந்தரவு கொடுக்குற எல்லாம் வந்துட்டு த்ரோட்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரிய தொண்டையில இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவங்களுடைய தொண்டையை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா பேசுறதுக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கும் நல்லா சுகமா இருப்பதற்கு நல்லா நீங்க இறக்க மாறாட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். மகளுடைய எக்ஸாமுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, மகள் வந்துட்டு ஆண்டவரே அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ஆண்டவரே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிட்டு போயிட்டு வந்ததுனால ஆண்டவரே ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்றாங்க. தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளை நீர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அந்த மகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. மகளுக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க. எக்ஸாம்ல ஆண்டவரே நீங்க வந்துட்டு மகளோட கூட இருந்து அவளுக்கு நினைவு போட்டுங்கப்பா. எப்படி வந்துட்டு அந்த எக்ஸாம் எழுதணும், ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி பரிசு எழுதணுன்ற ஞானத்தை நீங்க கொடுங்க. பிள்ளையோட கூட இருந்து அவன் நல்லபடியா பரிசு எழுதி நல்லா பாஸ் பண்றதுக்கும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகான மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரதர் இப்போ இந்த வாரம் சுகர் செக் பண்ண 210 வந்துச்சு பிரதர். 530 இருந்தது. ஒரே மாசத்துல ஃபுல்லா கம்ப்ளீட்டா டவுன் வந்துச்சு பிரதர். ஏசப்பாக்கு நன்றி. ஆனாலும் டேப்லெட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதர். அது எடுக்கணுமா என்னன்னு தெரியல பிரதர். அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இல்லைங்களா? நோயாளிக்கு வந்துட்டு மருத்துவன் தேவைன்னு வேதம் சொல்லுது. பட் டேப்லெட்னால சுகமாகணுமா இல்லை விசுவாசத்தினால சுகமாகணுமா, அது நீங்க தான் முடிவு பண்ணணும். வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்குது. பட் ஏசப்பா நல்லவர். இது 530 210 நீங்க சொல்றது ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு அற்புதம் ஏசப்பா செஞ்சது. நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்க, கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏசப்பா என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாக்க இன்னும் அது வந்துட்டு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு ஏசப்பா கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் நீங்க லாஸ்ட் வீக் சொன்னதுபடி நான் ஏசப்பாக்கு ஒழுங்கா கீழ்ப்படிந்தேன். அப்போ சிஸ்டர் கூட ஒரு இன்னும் சிஸ்டர் நிறைய மெசேஜ் பிரதர்ஸ் எல்லாம் ஃபர்கிவ்னஸ் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா எடுத்தாங்க விமென்ஸ் மீட்டிங்ல எல்லாம். அதனால நான் நல்லாவே கேட்டதுக்கு ஏசப்பா ஒரு 2-3 காரியம் சொன்னாங்க பிரதர். அதெல்லாம் மாத்திக்கினேன். அப்புறம் வீட்டுல அமைதியா இருக்கு. எனக்குள்ள அந்த அமைதி முன்னைக்குன்னா இப்போ 100% வருது பிரதர். ஏசப்பாக்கு நன்றி. கீழ்ப்படியாமல்னாலே அப்புறம் முன்ன 10 இயர்ஸா நான் எது எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அது அமைதி இப்போ கொடுத்துருக்குறாங்க பிரதர். ஏசப்பா வசனம் எல்லாம் நல்லா புரிய வருது. அப்புறம் 100% ஏசப்பாக்கு ஒபீடியன்ஸ் பண்றதுக்கும் ஏசப்பா அந்த இது கிருபை கொடுத்தாங்க பிரதர். ஏசப்பாக்கு கூடி நன்றி. அப்புறம் எங்க பொண்ணு கூட அவளே என்னாச்சுமா அப்படி எல்லாம் பேசி அன்பா பேசுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு எது தேவைப்படுதுன்ட்டு கேட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க பிரதர். ஏசப்பாக்கு நன்றி. அதேபடி முழுமையா வராங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். என் கீழ் இன்னும் நான் கீழ்படியது அப்போ விசுவாசத்துல வரப்போ ஒபீடியன்ஸ் பண்ணப்போ வராங்க அப்படின்னு ஏசப்பா உறுதி கொடுக்குறாங்க பிரதர். ஏசப்பாக்கு நன்றி. சிஸ்டருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி பிரதர். ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசப்பா நல்லவர். அவர் நம்ம விசுவாசிக்கும் பொழுது வியாதிகளை சுகப்படுத்துறது மட்டும் இல்ல, அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது ஆவியின் கனியில வளர்றதுக்கு கிருபையை கொடுக்கிறாரு.
பிள்ளைங்க கீழ்ப்படிகிறதுக்கு நம்மளை வந்துட்டு இயேசுப்பா பயன்படுத்துறாரு. கர்த்தர் நல்லவர். இப்ப மாற்றங்களை கொடுக்குறாருன்னு சொன்னா தொடர்ந்து அந்த வழிகளில் வந்துட்டு நம்ம நடக்க வேண்டியதான். இன்னைக்கு நம்ம படிச்ச மாதிரி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் இயேசுப்பாவுடைய வசனங்களை நினைச்சிருங்க. தேங்க்யூ. வேற யாருக்காவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது சாட்சிகள் இருக்குதா? இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்னா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.